பொது பாயிரம் பாதாள விநாயகர் சூதான மாயையோரை துதிக்கையால் எடுத்து. மாயை சூதுனா ஏமாற்றக்கூடியது, எப்பொழுது வீழ்த்தக்கூடியது. சூதில் ஜெயிச்சவன் வரலாறு கிடையாது. இது வரைக்கும் சூதில் ஜெயிச்சு பெரிய ஆளம் வந்து வரலாறு கிடையாது. மாயை இருக்கிறவன் மரணம் அடையாமல் இறைவனோடு ஒன்று சேர்ந்தாங்க ரெக்கார்டு கிடையாது. அது ஒரு சூது. அதனால் சூதான மாயை, அந்த சூதான மாயை உடையவன் மாயையோர். அதனால் மாயைன்றது என்னென்னா அந்த உலகத்தை உண்மை நினச்சி அதில் வாழக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப சின்சியராக தியாகமெல்லாம் பண்ணி வாழறது. ஞானங்கிறது வாழ்க்கையை நல்லபடியாக வாழறது, எல்லாருக்கும் எல்லாம் செய்துக்கிட்டு அமைதியாக முன்னுக்காமல் சாந்தமாக என்ன தேவையாக செய்ய நிகழ்காலத்தில் வாழறது ஞானம். மாயை குழப்பமாக வாழறது, அது ஒரு நாள் உங்களை கடை சேர்த்தாது. அதனால் சூதான மாயை உரை. மாயை என்பது சூது தான். அவங்கள கடவுள் என்ன செய்கிறாரு, துதிக்கையால் எடுத்து துதி செய்யறோம். அந்த துதியினால அவர் தூக்கி அவர் அருளை கொண்டு வைக்கிறார். அதான் முதல் பாட்டு படிங்க. சூதான மாயையோரை துதிக்கையால் எடுத்து மேலாம் ஆதாரமான அந்த அருளில் இருக்க வைக்கும் தாதாவாய் விருத்த வெற்பில் தங்கியே பிரகாசிக்கும் பாதாளத்தானை பாதம் பணிந்து போற்றிடுதல் செய்வோம். பழமலைநாதர் அருமறை உச்சிதனில் விளங்குவதாய் அனாதியாய் அமலன் மற்றும் அமலை இருவருக்கும் நிகழ்ச்சியாய் அந்த இறைவர்க்கு இதயமதாய் லிங்க ரூபமதாய் ஒரு கிரி வடிவாய் கொடுமுடி அனந்தம் உடைத்ததாய் உலகு எங்கும் நிறைவாய் திருமுதுகுரி என்று ஒரு பெயர் படைத்த தேவை நாள்தோறும் இறைஞ்சிடுவோம். முதல்ல அப்புறம் பரமசிவன், இப்போ அம்பாள், இந்த துதியெல்லாம் படிச்சுட்டு சப்ஜெக்ட் படித்தோம்னா அது நமக்கு கண்டிப்பாக பழிக்கும். அதுக்காக வச்சுருக்காங்க பெரியவங்க. இப்போ பாடுறது பெரிய நாயகியார் அம்மன். அம்மனை பற்றி பாடணும். அடுத்தது வேண்டுகோள். அம்மன்கிட்ட வேண்டுகிறோம். என்ன வேண்டுகோள்? பங்கையன் திருமார்க்கு அரியதோர் பரமன் பங்கியே பெரிய நாயகியே சங்கையில் இளதாய் தடைகள் மற்ற இளதாய் தத்துவம் அசிக்கு அர்த்தம் அதை அங்கையில் நெல்லிக்கனி விளங்குவதாய் அமலையே உனக்கு இதயம் அதாம் துங்க நன்னறி ஒன்று உலத்தினும் விளக்கி தொண்டனேன் வாக்கினும் உரைப்பாய் வேண்டி கேட்குறாரு. இதை நான் சொல்ல போகிறேன், தத்துவமசிக்கு அர்த்தத்தை இந்த நூலில் சொல்ல போகிறேன். என் உள்ளத்திலிருந்து வாக்கிலிருந்து நீ தான் செயல்படுத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிறார். பிரசாதம். உலகில் எச்சமயங்களும் உரைத்திடுவதற்கு ஒரு விரோதங்களும் இன்றி இலகும் அச்சமயங்களுக்கு மேலாகி இளங்கிடும் உபநிட நெறியை அழகில் எம் அண்ணல் அருளிய வகை உள் அகத்தினும் விளக்கி வாக்கினிலும் குலவிட உரைப்போம் என்றனல் விருத்த குண்டினிர்வார் பெரிய நாயகியே. எந்த சமயங்களுக்கும் விரோதம் கிடையாது. நாம் படிக்கிறது சைவம், வைணவம், மனாதிபத்தியம், கௌமாரம், எத்தனையோ சமயங்கள், அது சமயங்கள், அதுக்கு மேலே நிறைய இருக்குது. மதங்கள் இருக்குது, மார்க்கங்கள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் பொதுவான விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். மனம் எல்லாருக்கும் பொது, உணர்வு எல்லாருக்கும் பொது, கடவுள் எல்லாருக்கும் பொது. அந்த மனம், கடவுள், உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். இது எந்த சமயத்துக்கும் விரோதம் கிடையாது. எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. உங்கள் மனசு தான் சொன்னால் ஏற்றுக்குவாங்கல்ல. ஏன்னா கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், சைவமாக இருந்தாலும், வைணவமாக இருந்தாலும் மனசு எல்லாருக்கும் ஒன்று தானே. மனசில் இருக்கிற எண்ணங்கள் வெவ்வேறு இருக்கலாம், மனம்ன்றது ஒன்று தான். அதை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதனால் அது உபநிஷத்தில் சொல்லியிருக்குது. அந்த உபநிஷத்தின் சாரத்தை எடுத்து அந்த உண்மையை நாம் இப்போ எடுத்து உரைக்க போகிறோம். அது எல்லாருக்கும் பொது. எந்த விதமான சப்போர்ட்டுங்க எதுக்கும் சப்போர்ட் பண்ணாது. இது இந்த மதத்தை சொல்லுது, இது இந்த சமயத்தை சொல்லுது, எல்லாருக்கும் பொது. இப்போ நம்ம படிக்க போகிறோம். தத்துவமசி, அது நீ எதெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம். இப்போ நீ பார்க்குற இடத்துல கடவுள் எங்கே இருக்காரு?
சமயம் எங்கே இருக்குது, ஜாதி எங்கே இருக்குது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் பார்க்கப்படுற உலகம் இருக்குது. இது என்ன சமாச்சாரம், இதை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது, பெரிய நாயகி தன் கருணையால் இங்கு பிராரத்தமும் ஒழிந்தோர்க்கு திரிவு அதாம் மாயா வடிவு அது கரைந்து திருவருளே வடிவாக அறியவாம் சாமத்து அசி உரைத்தபடியே அமைத்து இந்த சுத்த சாதகத்தை தெரிவிலா எளியேன் வாக்கினில் நின்று திருபுறம் பற்றியது இதுவே. என்னுடைய வாக்கிலிருந்து சொல்லணுன்றார். நான் தெரிவிலா எளியேன், எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. இறைவா, என்னுடைய வார்த்தையில் வந்து எனக்கு விவரமாக எடுத்து சொல்லணும். எல்லாருக்கும் எனக்கு சொல்ல வராது. நான் அந்த அளவு கெட்டிக்காரன் இல்லை, தெரிவில்லாதவன், ரொம்ப எளிமையானவன். என் வாக்கில் வந்து சொல்லணுன்றார் இந்த பாட்டில். இதெல்லாம் கதை துதி பாடல். இதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் போகலாம். ஈசனது உரையும் கிரியை அது என்றும் இயம்பிடம் உபாசனை என்றும் பாசம் அது அகன்ற சுத்தம் அது என்றும் பகர்ந்திடும் 3 காண்டம். அதாம் இந்த இந்த நூலில் 3 காண்டம் இருக்கு. என்ன காண்டம்? கிரியை, உபாசனை, கிரியா காண்டம், உபாசனா காண்டம், சுத்த காண்டம். கிரியா காண்டங்கிறது சமயங்களை சார்ந்தது, சித்தாந்தம் போல. உபாசனா காண்டங்கிறது வேதாந்தம். சுத்தம் என்பது பொது. நம்ம பொது நிலைக்கு போகிறோம். பொது நிலைக்கு போனால் தனியாக இருக்கிற நம்ம பொதுவாகிடுவோம். கடவுள் பொது இல்லையா, கடவுளாகிடுவோம். அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 3 விதமான தந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் தந்திரம் சித்தாந்தம், கடவுளுக்காக நாம் இருக்கிற வழிபாடு செய்து ஆகமம் சரியை கிரியை செய்து யோகமாக போயிடும். 2வது கிரியா காண்டம், உபாசனா காண்டம். 2வது உபாசனா காண்டம். உபாசனா காண்டத்தில் வேதாந்தம் சொல்லுது, நீ தான் அது, வேறு பொருள் கிடையாதுன்னு சொல்லுது. 3வது அசிபதம், சுத்தம். இப்போ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். சரி, இந்த லாஸ்ட்டாக என்ன முடிச்சோங்க? நேச நற்கிரியை சைவம். அது இல்லை, நம்ம கடைசியாக பாடி எடுக்க முடியாது. எந்த பாட்டு நம்ம லாஸ்ட்டு 32 பேருக்கு 32. இப்போ இந்த முடித்தோம். ஆமாம், அந்த முடிச்ச பாட்டை பாடுங்க. அது வந்து கண்டினியூ பண்ணுறது. இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து 30 பாட்டு வரைக்கும் கிளாஸ் நடந்திருக்கு. இப்போ 31, 32 ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு அதுலேருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். 31. சரம் அந்த இருளில் இருந்திடும் காலை தனு முதல் 4ம் அவ் இருளாம். சரம் அந்த மருளில் தடித்திடும் காலை தனு முதல் 4ம் அம்மருளாம். சரம் அந்த ஓவில் நடித்திடும் காலை தனு முதல் 4ம் அவ் ஓவாம். சரம் அந்த அருளில் இருந்திடும் காலை தனு முதல் 4ம் அவ் அருளாம். முதல்ல சரம் இருள் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன பேர்? சரம்னா உயிர். இருளுங்கிறது பிறவிக்கு முன்னாடி இருந்த இருள், ஆசாந்தகார இருளில் உயிர் கடந்தது. அப்போ என்ன சொல்கிறாரு? இருள். அதுக்கு பேர் இருள். அடுத்தது இந்த உயிருக்கு உடம்பையும் உலகத்தையும் கொடுத்து கடவுள் வாழ அனுமதிக்கிறார். அதுக்கு பெயர் மருள். அப்புறம் உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. உண்மையாக இது யார் கொடுத்த வாழ்வு, இந்த உடம்பு எங்கேருந்து வந்தது, உயிர் எங்கேருந்து வந்தது, உலகம் எங்கேருந்து வந்தது, தத்துவங்களை படித்து உணரும்போது அருள். இருள், மருள், அருள். அதுக்கப்புறம் அதன் மயமாகும் பொழுது சிவம். இதுதான் சுத்தம். இந்த ப்ராசஸ் சொல்கிறார். அப்போ எப்படி சொல்கிறாரு? முதல் எடுத்தவொடனே முதல் வரி சரம். சரம் உயிர். அந்த இருளில் இருந்திடும் காலை. ஆமாம், இருட்டில் இருந்தார். தனு முதல் 4ம் அவ் இருளாம். தனுனா உடம்பு. தனு கரண புவன போகம் 4. தனுனா உடம்பு, கரணம்னா மனசு, புவனம்னா உலகம், போகம்னா அனுபவம். 4மே இருட்டாக கிடக்கும். எப்போ? பிறவிக்கு முன்னாடி. அப்புறம் சரம் அந்த மருளில் தடித்திடும் காலை. மருள் வரும்பொழுது, உலக தோட்டம் வரும்பொழுது தனு முதல் 4ம் அம்மருளாம். மாயையில் இருக்கும். சரீரம், உலக தோற்றம், போகம் எல்லாம் மாயையில் இருக்கும். மருளாம். அப்புறம் சரம் அந்த ஓவில் நடித்திடும் காலை தனு முதல் 4ம் அவ் ஓவாம். ஓனா வஸ்து, கடவுள் நிலை. அந்த நிலையில் இருக்கும்பொழுது எல்லாமே உனக்கு கடவுளாகவே தெரியும்.
எங்கேயும் சக்தியாக தெரியும், கடவுளாக தெரியும். அது ஒரு குருவினால் இவனுக்கு உணர்த்தப்பட்டு இவன் அதை உணர ஆரம்பித்த உடனே எல்லாமே கடவுள் செயலாக தெரியும், கடவுள் தோற்றமாக தெரியும். கொஞ்சம் மௌனத்தில் இருப்பான். சரம் அந்த அருளில் இருந்திடும் காலை. அருள் இருக்கும்போது, அது அருள் பேரு. அந்த அருள் இருக்கும்பொழுது தனு முதல் நான்கும் அருளாம். அருளார். நீ எந்த நிலையில இருக்கிறியா அப்படி இருக்கும். இந்த உலகம் நீ எப்படி நினைக்கிறியா அப்படி இருக்கும். உன் அனுபவம் அப்படிதான் இருக்கும். எல்லாம் மனம் போல மாங்கல்வி, மனம் போல வாழ். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். எப்படி நினைக்கணும்னு நினைப்பான், அப்படி இருப்பான். சந்தோஷன்றது வர்றதில்லை. நீ சந்தோஷத்தை கூப்பிட்டு வந்து விடணும், இன்னிலேருந்து சந்தோஷம் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் கிடையாது. சந்தோஷம் நீங்கள் நினச்சா அது சந்தோஷம். அந்த நிலையில் இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் இன்புறு நான் உள்ள தென்னியாங்க எண்ணியாங்க. இன்பத்தோடு நீங்கள் இருக்கும்போது எல்லாமே இன்பம் தான். எந்த இன்பில் துன்பாக இந்த உலகம் இன்பாகுன்றார். துன்பமாக இருக்கிற தெரிஞ்ச உலகம் இன்பமாக இருந்தால் இன்பமாக இருக்கின்றார். நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இருக்கும். இதுதான் மனோ தத்துவம். அதை இங்கே சொல்கிறாங்க. சொத்து சாது குமாரதேவர் சொல்கிறார். நீ எப்படி இருக்க, இருளில் இருந்தால் இருளாக இருக்கும் அது எல்லாமே, மருளில் இருந்தால் மருளாக இருக்கும், அருளில் இருந்தால் எல்லாமே அருளாக இருக்கும். எல்லாம் இறைவனுடைய தோற்றங்களாக இருக்கும், அருளாக இருக்கும். இடைவேளைக்கு பிறகு இந்த பாடம் தொடருது. இப்போ இது சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தாலே படித்தாலே புரியுது. படித்தா புரியாது. குரு இல்லாத வெத்தைப்பாடு. யாராவது சொன்னால் தான் புரியும். அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இருளில் இருந்தால் தனுகரணை போன போகும் இருள் இருக்கும், மருள் இருந்தால் மருள் இருக்கும், அருள் இருந்தால் அருள் இருக்கும்னு சொல்கிறாரு. அது எசன்ஸு, கான்செப்ட்னால நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இந்த உலகம் இருக்கும். நீ துன்பமாக இருந்தால் துன்பமாக இருக்கும், நீ பயந்தால் பயமாக இருக்கும், தைரியமாக இருந்தால் தைரியமாக இருக்கும், இல்லைன்னா இல்லை, உண்டுனா உண்டு. கண்ணதாசனே ஒரு பாட்டை சொல்கிறார், இல்லை என்றால் அது இல்லை, உண்டு என்றால் அது உண்டு. மனம் மிகப்பெரிய விஷயம். இந்த மனதின் சக்தியை சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு பாடம் சுத்த சாதமோ கைவண்ண விதமோ வச்சு நான் சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது நூலை பார்க்காதீங்க, அதில் சொல்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதுலேருந்து மனசை தானே இவர் பேசுகிறாருன்னு நீங்கள் எடுத்துக்கினா போதும். உங்கள் மனம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். மன இருள் இருந்ததுன்னா இந்த தனு சரீரம், உங்களுடைய உள்ளம், புத்தி, சித்த, அகங்காரம், அந்த காரணம், உலகம், அனுபவிக்கிற போகம் எல்லாம் இருட்டாக இருக்கும். அதனால் அங்கே யோசிக்க வேண்டியது என்னன்னா, மனசை சரியாக வச்சுக்கணும். நீங்கள் அருளை வச்சுக்கோங்க, எல்லாம் அருளாக இருக்கும், அருள்மயமாக இருக்கும். இன்பமாக இருக்க இன்பமாக இருக்கும், சிவமாக இருங்க எல்லாம் சிவமாக தெரியும். அதை வச்சுக்க முடியலங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஏன் வச்சுக்க முடியல? பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த பாசமாகிய பற்று எடுக்கணும்னா கடவுள்கிட்ட தான் நீங்கள் வேண்டிக்கணும். இல்லைன்னா அதை இருக்க முடியாது, உங்களால் முடியாது, பாசத்தை நீக்க முடியாது. அதனால் இறைவன்கிட்ட வேண்டிங்கன்னா அந்த பாசம் நீங்குச்சுன்னா எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி இருக்கும் அந்த உலகம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் மைண்ட். God is nothing but love. எனக்கு பற்று இல்லாத வாழ்க்கையை கொடு. எவ்வளவு கேட்டாலும் எனக்கு பற்று வந்து எனக்கு சொத்திக்குது, டென்ஷன் ஆகிறேன், பதறேன், ஒன்று இருக்க ஒன்று செய்கிறேன், இதை பாதியில் செய்கிறேன், அதை பாதியில் செய்கிறேன், முழுமையாக செய்யலை, எதுவும் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தடையாக இருக்குது, நினைத்தது நடக்கலை, நடக்கணும், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருள், எனக்கு எண்ணமெல்லாம் முடித்து கொடு. அதுக்கு பற்று தான் காரணம், நீ காரணம் இல்லை, நான் காரணம் இல்லை. நீ அருள் வழங்க தயாராக இருக்க, நான் வாங்க தயாராக இருக்க, இடையில எனக்கு ஒரு பற்றுன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு கெடுக்குது. நினைச்சதெல்லாம் முடிச்சு கொடுனாலே அங்கே ஒரு பற்று வரலையா? முடிச்சு கொடுத்துட்டா நீ அவருக்கு இறைவன் போய் சேரலாம் இல்லையா? அப்பற்று நல்ல பற்று தானே. முடிச்சு கொடுன்னு ஏன் கேட்குறேன்? என் எண்ணம்லாம் நிறைவேறிச்சு, நான் அடுத்த நிமிஷம் நான் இறைவன் வழியில் தான் இருப்பேன். இறைவனுக்கு எனக்கு தடையாக இருக்குது என்ன? ஏதோ கர்மா முடிக்காமல் இருக்குது. அந்த கர்மா முடிச்சா நான் எங்கே போய் சேருவேன்? மாயில் இருந்தால் மரணத்துக்கு போவேன். இப்போ இறைவன்கிட்ட கேட்டு ஞானத்தில் தான் இறைவன் மடியில் பக்கம் வந்துக்கோனே. உன் மடியில் ஏழையின் எண்ணங்களை முடித்துக் கொடு, என் செயல் நிறைவேற்று. அது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த எங்கே போவேன்? பேக்கேஜ் முடிஞ்சுன்னா ஒன்று கீழே விடணும் பணமா, இல்லை இறைவன் மடியில் உட்காரணும். உங்கள்கிட்ட நான் வந்து சேர்றதுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது ஒரு பற்று இல்லை. அது பற்று இல்லை, யதார்த்தம் தான். யதார்த்தம் பற்றாகாது. பற்றுன்றது பதறக்கூடியது, போலியானது, பொய்யை நம்புவது. இது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன். மெய் தான் இறைவனுடைய திருவடி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நல்ல விஷயம். அதை தெரிஞ்சுக்க நாங்கள் போய் சேர்றதுக்கு பேர் பற்று இல்லை. ஆனால் அதை பற்றுன்னு அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கூட. எது பற்றுன்னு முதல்ல புரியணும். உங்களுக்கே தெரியும். சொல்லும் போதே மேலே பாருங்க, அது பற்று தானே.
என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அப்போ மனம் ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாது. இதில் பாதி இருக்கும், ஒன்று இதில் பாதி போகும், டக்குன்னு அதில் பாதி போகும். ஒரு தியானம் பண்ணுறீங்க, எவ்வளோ தொல்லை இருக்குது. என்ன காரணம்? பற்று. பற்றை விடுவதும் பற்று தான். பற்றை விடுவதற்கு ஒரு பற்று வேணும். பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றும் பற்றை விடற்கு. பற்று இல்லாத கடவுளை நீ பற்றணும் பற்று வைனா அந்த பற்றும் பற்று போகிறதுக்கு தான். நல்லது தானே. ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு தடி வச்சு நீ அடிக்கிறான், எழுதுக்கும் போகிறான். அந்த பணம் எரியும் போது கடைசியில் அந்த தடியும் அந்த நெருப்பிலே போட்டு அதுவும் பசுக்கி போகுது. பற்று தான். ஆனால் அதுவும் முடிவில் இறைவனத்தில் போய் சேர்ந்த உடனே அதுவும் காணாமல் போயிடும். நல்ல பற்று. பற்று இல்லாமல் ஒன்று அடைய முடியாது. நீ இறைவனுக்கு மறந்து வந்துட்ட ஜீவனா ஜீவிக்கிற. எது இருந்தால் நீ ஏங்குறியோ அதுக்கு பேர் ஆத்மா. அது காரியங்களால் ஜீவிக்கும் போது ஜீவன். இந்த காரியங்களை முடிச்சுட்டா ஜீவன் இருக்காது. திரும்ப ஆத்மாவை போடுறான், தன்னை உணரும் போது பரமாத்மாவை விளக்கும். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ அதனால நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி உன் வாழ்க்கை இருக்கணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு. அதை தீர்றதுக்கு கடவுளை நாடுவதான வழி இல்லை. கடவுளோ குருவோ இறைந்து இறைந்து ஏற்றுவீனும். அங்கதான் போய் சொல்லணும் எதுவாக இருந்தாலும். எப்படி நினைக்கிறோனோ அப்படிதான் வாழ்க்கை அமையணும் அப்படின்ற இடத்திலேயே பற்று வரலையான்னு கேட்கறேன். அந்த பற்று நல்ல பற்று. நல்ல பற்று எப்படி நினைக்கிறணும்? நான் தப்பா நினைச்சேன்னா? நீ நினைக்கல, எண்ணமெல்லாம் முடித்து கொடு. எண்ணிய நான் எண்ணியவாறு. நீ நினைக்கல, ஜீவன் நீ. உங்ககிட்ட ஒரு நான் இருக்குது, அது சிவம். அது நினைச்சுதான் உன் நினைப்பே வருது. அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த 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 உனக்கு நினைப்பை கொடுக்குற கடவுள் அந்த நினைவை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உன் பற்று கெடுக்குது. நான் சொல்றது புரியுதா? பசி இயற்கை. உனக்கு பசி வருது, இயற்கை. யாரோ கொடுக்குறாங்க, உடம்பு கொடுக்குது பசி. எப்படி வச்சுக்கோங்க, யாராவது பேசுவோமே ஏன் கடவுள் உடம்புனுடைய அனாட்டமி டைஜஷன் ஆகணும்னு பசி எடுக்குது. பசி வருதை தவிர நீ பசி எடுக்க வைக்கல, பசி வருது. இந்த பசி வந்தால் சாப்பாடு கேட்கணும்னு தோணுது. நீ நினைக்கல, தோணுது. அதெல்லாம் தோணுது, வருது. கேட்குற சாப்பாடு போட நான் தயாராக இருக்கேன், ஆனால் கையை திறக்கலை, பாத்திரம் இல்லை, போட ரொம்ப தட்டி விடுறேன். இதான் பிரச்சனை உனக்கு கடவுள் நடுவில். இப்போ பசிக்கு சாப்பாடு நினச்சா அந்த நினைவு சாப்பிட்டா தீர்ந்துடும். அதை தீர்க்கிறதுக்கு முடியாதது காரணம் உன்னுடைய கோளாறு. நீ ஒரு சைக்கோவாக இருக்கிற. அதை சரி பண்ணி கொடுத்தா நீ சாப்பாடை சாப்பிட்டா தீர்ந்துடுது பிரச்சனை. அதுபோல் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை காரியங்கள் நியமிக்கப்பட்டு நான் வந்தனும், எந்தெந்த காரியங்கள் நிறைவேற்ற நான் வந்தனும், அந்த காரியங்கள் எண்ணங்களாக வரும்போது அந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொடு. நீ நிறைவேற்றி கொடுக்குற, அதுக்கு தடையாக இருக்கிற பற்ற நீக்கு. இதான் நீ கடவுள்கிட்ட கேட்குற. எண்ணங்கள் வருது இல்லை? ஆமாம், அந்த எண்ணம் வருதுன்னு சொல்றீங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம நடுவில் வந்து நம்மளே மனசுக்கு வந்து அதுவே கொடுத்து அதுவே நிறைவேற்றுது. எது ஒரு கடன்காரன் ஆக்குச்சோ அதுவே கடனை தீர்க்குது. இடையில உன் நினைப்பினால கெடுத்துக்கிற. அந்த நினைப்பு எனக்கு யார் கொடுக்குறது? எனக்கு வராது இல்லை. உன்னுடைய அறியாமை. கடவுள் தான் செய்கிறான் அறியாமை. தெரிஞ்ச ஏன் நினைப்பு வருது உனக்கு? நினைப்பு வருது, ஒரு அறியாமை இருக்குது இல்லையா? இப்ப நீ எங்க இருந்து பேசுற? ஒலி எங்க இருந்து கேட்குற? ஒலியை ஒருத்த கேட்கறான்னு எங்க இருந்து கேட்பான்? இருள இருந்து. ஒலி லைட்டு இருட்டுல இருந்தா கேட்பான், இருட்டுல இருக்கிற. அதனால வருது. இந்த ஜீவனால் வரும் வரும் பகை எல்லாம் இவனால் வரும் என்று அறியாமல் அந்த தேவனால் வரும் என்று கூறுவர். அதோ விதி அடைவர். உன்னுடைய ஜீவத்தன்மையினால கோளாறு வருது. அதை நீக்க சொல்ற. கோ கழியாண்ட குருமணி. கோனா பசுத்தன்மை, ஜீவத்தன்மை. என்னை விட்டு அது போகணும். அது ஏன் வந்தது? அறியாமையினால வந்து. இருள இருந்து நேரா உலகத்துக்கு வரும்போது மருள் வந்துடுது உனக்கு. இறைவன் தான் அந்த உடம்பை கொடுத்தா, உலகத்தை கொடுத்தான். இது வரைக்கும் உனக்கு தெரியலையே. இந்த நிமிஷம் தெரிஞ்சா நீ முக்தி ஒத்துக்கையா? சொன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேன்? கடவுள் ஒத்துக்கோனான்றாரா? செய்வாரா கடவுள் வேலையே? அவருக்கு ஆசையை நீ அவரை வந்து சேரணும் தானே. ஒரு அப்பாவுக்கு ஆசை, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், என்னை போல அந்த ஜீவன் வந்து அடையணும் தானே ஆசை. அதுதானே உலகத்தை கொடுத்து, உடம்பை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி கடைசியில் அது ஒன்றும் இல்லை வந்து சேர்றான்னு சொல்றாரு. இடையில நீ தெரிஞ்சா அது யார் கொடுப்பது? அங்கதான் எனக்கு புரியல. நான் தெரிஞ்சான்னு சொல்றீங்களா? அதுதான் புரியல. நீ தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீயே சொல்லுவ. இப்ப நான் சொல்றது நீ சொல்லுவ. இப்ப கடை வாங்க வச்சது யாரு? கடை திறவை நிறைவேற்றது யாரு? நீ எப்படி இருக்கிற நடுவுல? நீங்க எப்படி இருக்கிற இப்ப நடுவுல? ஏன் கஷ்டப்படுற? இறைவன் கொடுத்தா இறைவன் தீர்ப்பான். ஃப்ரீயா இருப்பான். ஏன் இருக்க முடியல? வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மள சாரும் நினைக்கிறோம். அந்த தப்பா அந்த எண்ணத்தை நீ எடுக்கணும். அது கடவுள் தான் எடுக்கணும். உன்னால எடுக்க முடியாது. நான் சொன்னா கூட எடுக்க மாட்டேன். அது எங்க இருந்து வந்தது அப்படின்னா கடவுள் கொடுத்த சுதந்திரத்திலிருந்து நீ எடுத்துக்கிறது. கடவுள் கொடுத்த அறிவு சுதந்திரத்தை நீ மிஸ்யூஸ் பண்ற.
பணம் சம்பாதிக்கிற, வீடு கட்டுற, கோயில் கட்டுற, ஸ்கூல் கட்டுற, நடுவில் கூத்தடிக்கிற. அது யாரால? பணத்தால் தான். அந்த பணம் யார் கொடுத்தது? இறைவன் தான். எல்லாத்தையும் கட்ட கொடுத்த இறைவன். அந்த பணத்தை கொண்டு நீ சூதாடுற, தப்பான வழியில் போற. அந்த பணம் இறைவன் கொடுத்தது தான், மிஸ்யூஸ் பண்ற. அது போல இறைவன் கொடுத்தவனுடைய அறிவை கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுள் தான் செய்வார். நிம்மதியா, மன அமைதியா, பொழுது வெளியா பாட்டு பாடிட்டு மூஞ்ச கழுவணுமா, வேலைகளை பார்த்தோமா, குளிச்சோமா, சாமி கும்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, வந்ததா பிரச்சனை போய் பார்த்தோமான்னு இல்லாமல் நடுவில் பண்ணுங்க நடக்காதோ, இப்படி நடந்தா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யாருக்கிறாங்க அப்படின்னு புலம்புறது உன் தவறு. கடவுள் செய்ய மாட்டார். கடவுள் கொடுத்த அறிவை கொண்டு நீ செஞ்சுக்கிற. அவர் பேக்ரவுண்டில் இருக்காரு, ஆனால் இதுக்கு இல்லை, அவர் வேற எதுக்கோ இருந்தால் நீ இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் அங்கே புரியணும். கடவுள் அப்படி செய்வாரா? முதல் கேள்வி, கடவுள் உங்களை கஷ்டப்பட்டு சொல்லுவாரா? நான் கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன், வெயிட் அப்படின்னு சொல்கிறார், வெயிட் அண்ட் சீன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் இதான் செய்வார், கோளாறு செய்வாரா? குருவை வச்சு இப்படி இருக்காதுன்னு சொல்லுவார். ஒரு குரு வந்து சொல்லுவார் இப்படி இருக்காத, இல்லை ஒரு கடவுள் சொல்லுவார் இப்படி இருக்காத, இல்லை பெரியவங்க சொல்லுவாங்க இருக்கன் வருகால் நகுக, துன்பம் வரும்போது மகிழ்ச்சியாடுறா, அது தானே சரியாயிடும். பூட்ட சாவி தான் திறக்கும், எது பூட்டுச்சோ அது திறக்கும். இடையில ஏன் புலம்புற? சொல்லிட்டேன், உன்னால முடியுதா? முடியல. அது யார் குற்றம்? கடவுள் குற்றமா? ஓன் குற்றம். இருள இருக்க வேண்டியதான், ஏன் இருக்க மாட்டேன்? கடவுள் சொல்ற, இருள் சொல்றேன், நான் பார்த்துக்கடா, வெயிட் பண்ணான்னு சொல்றேன். என்ன செய்யணும் நீ? நம்பிக்கை இல்லை, இதுல பற்று அதிகமா இருக்கு. இப்போ தெரியுதா உனக்கு பிரச்சனை யார்கிட்ட இருக்குதுன்னு? கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. நீ ஊருக்கு வரேன்னு சொன்னாலே என்ன சொல்றான்? இதுவாயிடும் அதுவாயிடும், நிறைய பேருக்கு அப்படி ஆயிடுச்சு, நான் எப்படி வரதுன்னு. அப்ப கடவுள் என்ன செய்யறாரு? ஊருக்கு நீ கிளம்புனா அவர் கொண்டு விட்டுருவாரு. அவர் வேலை அது ரெடியா இருக்காரு. நீ அவரே கூப்பிட்டு அந்த வேலையை நீ மனித செஞ்சாரத்தில் மனித மற்ற வினைவுள்ள மனிதனுக்கு வந்ததை வச்சு நீ கணக்கு போடுற. அந்த கணக்கு போடுறபடி கடவுள் என்ன செய்வார்? வேடிக்கை பார்ப்பாரு, உன்னை காப்பாற்ற மாட்டாரு. நீ பட்டு ஐயோ கடவுளேன்னு கையை தூக்கணும். பாஞ்சாலியை வந்து இழுக்கிறான் சபைக்கு. முதல்ல தேர்வோட்டி வந்தான், அப்புறம் யாரோ வந்தான், அதுக்கப்புறம் தான் அவன் வரமாட்டான்னு சொன்னவனு தான் இவன் அனுப்புறான். துச்சாதன் அனுப்புறான். துச்சாதனம் போய் கூப்பிடுறதுக்கு காரணம் அவன் முதல்ல ஆள் கூப்பிட்ட ஆளுக்கு வரல. அவனா முதல்ல கூப்பிட்ட இல்லாத அம்மா கூப்பிடுறாங்கம்மான்னு மரியாதையை கூப்பிட்டான். பயம் இருந்தது. ஏன்னா பாண்டவருடைய மனைவி இல்லையா, பாண்டவருடைய மனைவி பட்டத்தரசி, மரியாதையை கூப்பிட்டான். இவன் போனோன்னு முடிவு பிடிச்சிருக்கிறான். எப்போ எனக்கு இந்த பீரியட் டைம்ல அப்போ வர முடியாதுன்னு சொன்ன வாடின்னு பிடிச்சிருக்கிறான். கிருஷ்ணான்னு கத்த வேண்டியது, ஏன் கத்தல கிருஷ்ணான்னு? கிருஷ்ணான்னு கத்த வேண்டியது கத்தலையே. சபையில் கொஞ்சம் இழுத்து விட்டான். கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டியது. பீஷ்மா அண்ணா, துரோணா அண்ணா, திருதராஷ்டா அண்ணா, துரியோதனா அண்ணா, பாண்டவர்களை பார்த்து அத்தா அண்ணா, பொத்தா அண்ணா, ஏன் கிருஷ்ணான்னு சொல்லலை? சேலையை பிடிக்க இழுக்க ஆரம்பிச்சா அவமானப்படுத்துறதுக்கு. அப்பயாவது கண்ணா என்னை காப்பாத்துன்னு சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் இறுக்கி பிடிச்சா. அது சேலை அவன் இழுத்து மாற விட்டு நவரும்போது தான் கண்ணான்னு கத்தனை வந்துட்டான். ஏன் முதல்ல கூப்பிட்டான்னு கண்ணன் தடுத்தானா? செய்வானா கண்ணன் அந்த வேலையை? ஒரு பொண்ணு தலையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறது, மென்சஸ் டைமில் தூக்கின்னு போய் அவளை அவமானப்படுத்த கடவுள் பார்த்துட்டு போறா. நீ கூப்பிடல கடவுளை, அவர் ரெடியா இருக்காரு. அதுக்கு காரணம் மறதி, தோணலை. அதுக்கு என்ன காரணம்? இந்த உலக வாழ்க்கை உண்மை நினைக்கிறா, இவங்களால நடக்கும், இவங்களால நடக்கும், போலீஸை பார்த்தா நடக்குமா, இவனை பார்த்தா நடக்குமா, அவனை பார்த்தா நடக்குமா, இவன் செய்வானா, மந்திரம் செய்யுமா, தந்திரம் செய்யுமா, மனிதன் செய்வானா, என்னென்னமோ போய் யோசிக்கிற. கடவுள் செய்வார் என்று நினைத்து பார்த்தாயா? விட்டுப்பார், தெரியும். கெட்டதெல்லாம் உன்னை தொட்டது விட்டு போகும். நீ கடவுளை தொட்டுப்பார். ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. இவ்வளவு சேதாரம் வந்தவர் கடைசி முயற்சி பட்னத்தார் மாதிரி. அவர் அந்த சிவ கலப்பிலே இருந்தார். கடைசியாக யோசனை பண்றாரு. சிவன் வந்து அவர் ஞாபகப்பட்டு என்னடா ஏன் கிடையாது என்ன நடக்குன்னு பாடுறான்னா, பார்த்தா கழுமரம் நிற்கிது, சிப்பாங்கி நிற்கிறான். கண்ணை மூட நடந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ கூட அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது என்னால் செய்த நீ எனக்கு இந்த காரியத்தை செய்யலை. எல்லாம் உன்னால் முடியும், என்னால் எதுவும் முடியாது, எல்லாம் உன்னால் முடியும். ஆனால் இந்த காரியம் வந்தது என்னால். முன்னாடி செய்தது இப்போ வந்து மூண்டுடுச்சு அப்படின்னு சொன்னானே தவிர எங்கேயாவது அவன் புலம்புறானா? இப்படி ஆயிடுச்சே போயிடுச்சேன்னு முன்ன பின்ன பார்த்தானா? பார்க்கல. புரியுதா? முன்ன பின்ன பார்க்கல சுவாமி. அதனால இறைத்தன்மை ஒன்று இருக்கிறது, அதை நீ நம்பினா கண்டிப்பா உன்னை காப்பாற்றும். அதுக்கு இடையில உனக்கு மனசு போராடுச்சுன்னா அது அறியாமைன்னு பேரு. அந்த அறியாமை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அதை நீக்கிறது கடவுள் தான் நீ கேட்கணும், வேற ஆள் கிடையாது. நான் சொல்றது புரியுதா?
அதனால இது பற்று இல்லையான பற்று தான் கடைசியில் அந்த பற்று இல்லாமல் போயிடும். அங்கே போய் சேரும்போது அந்த பற்று இருக்காது. கல்யாணம் பண்ணியே சேரணும் வெறித்தனமா அலையிறான். கல்யாணம் நடக்குது, சாந்தி முகூர்த்தத்துக்கு அலையிறான். சாந்தி அப்புறம் ஒரு ஏக்கம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏக்கம் கிடையாது. அது வரைக்கும் ஏங்கிறது ஏக்கம் இல்லையா, நல்ல ஏக்கம் தான், முடிஞ்சிடும். அந்த ஏக்கம் நிற்காது. ஆனால் இப்போ நீ இப்போ ஏங்குறியே, அது உன்னை தடுக்கும். எங்காவது உயிர் திரு எங்கெங்கே இருந்தன அங்காங்கே இருந்தவர்கள் தெரிஞ்சு வரும். ஏக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதனால் நீ என்ன செய்யணும்னா நினைப்பு. நான் இங்கே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறேன், உனக்கு புரியறதுக்காக. நீ எப்படி நினைக்கிறியோன்ற, நீ நினைக்கல, எண்ணம் வருது உனக்கு. எப்படி எண்ணம் தடப்படுகிறதோ இப்படி சொன்னால் உனக்கு புரியும். நீ கோணைக்கு பையன் இன்டைரக்டாக சொன்னால் எடுத்துக்க மாட்டேன், நேராக சொல்லணும். எண்ணம் வருதா அடுத்த கேள்வி கேட்டு சாவடிச்சிடணும் பாடகாட்டத்துக்குள்ளே. எண்ணங்கள் கொடுக்கப்படுது. நான் சொல்லும்போது உனக்கு எண்ணம் வரைக்கும் நீ எப்படி நினைக்கிறியோன்னு சொல்கிறேன். நீ நினைக்கிற அது வருது. அந்த வருகின்ற எண்ணங்களை நிறைவேற்றி தருவது இறைவன். அதை நிறைவேற்றி அவன் கொடுக்க தயாராக இருக்கான். இடையில உனக்கு இந்த அறியாமை இறைவன் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற ஊர்ஜிதம், உறுதி, இது நடக்கும், கடவுள் செய்வார் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு முடிவு, தீர்மானம் உங்கள்கிட்ட இல்லாதனால கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கன்ஃபியூஸை கடவுள் தான் எடுக்கணும். அவர்கிட்டே போய் கேளு, இறைவா நீ கொடுத்த, நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். எண்ணங்கள் நீ கொடுத்த, முடிக்கிறது உன் கையில் இருக்கு. இடையில இது ஏன் இப்படி கிடக்குது? சத்தியமா நீ செய்யல, என் அறியாமை தான் காரணம். அதை நீக்கிறது உங்க கையில் இருக்குன்னு வேண்டிக்கோ. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி இருக்கும். எண்ணங்கள் வருது, செயல் நடக்குது, இது ரெண்டுமே இறைவன் செய்யறான், முடிச்சு கொடுக்குறான், அவன் தான் செய்யறான் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமா, எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் வருதுன்னு கூட உனக்கு தெரிய வேணாம். நீ நினைக்கிறேன் வச்சு கடவுள் செஞ்சு இல்ல, அதுவும் கடவுள் தான் செய்யறாரு. அந்த அறிவு கூட உனக்கு வேணாம். கடவுள் நினைச்சா செய்ய முடியும் இல்லையா? கடவுளை வேண்டிக்கோ. கடவுளை வேண்டிக்கணும்னு என்ன அடையாளம்? வேண்டிக்கலாம் இடையில புலம்பல் கூடாது. இல்ல புலம்பல் தானே கெடுக்குது, எனக்கு தான் புலம்பல் கெடுக்குது. பிரச்சனைகள் வரும்போது நல்லா சந்தோஷமா இருக்கும்போது ஒன்றும் புலம்பல் இருக்க மாட்டேன். ஆனா பிரச்சனைகள் வரும்போது புலம்பல் வர வேண்டியதாக. சந்தோஷமா இருக்கும்போது சங்கடங்கள் இருக்கும். சந்தோஷம் வரும்போது சங்கடங்கள் இருக்கும். ஒரு சந்தோஷத்தை எவனும் அனுபவிப்பதே இல்லை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறான் சாமி, கல்யாணம் நடக்குது. அந்த சந்தோஷப்படும்போது என்ன நினைக்கிறான்? அதுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சவொடனே இது அம்போகம் செய்யணும். அந்த அம்போகத்தில் ஏதாவது குறை இருக்குமோ என்னமோ அது நினைப்பு போயிடும். யாருமே ஒரு விஷயம் முடிஞ்சு அந்த ஹாப்பினஸ் அவன் இல்லை, உடனே அடுத்த பிரச்சனையை எடுத்து கையில் வச்சுக்கிறான். அவனால் எந்த காரியம் முடிஞ்சு அதை அனுபவிக்க அவனுக்கு தெரியல. நான் சொல்றது புரியுதா? பரீட்சை தேதி அறிவிக்கலன்னு சொல்லியிருந்தான். அறிவிச்சிட்டாங்க, படிக்க வேண்டியதானே. எப்படி எழுதுமோ நினைக்கிறோம். அறிவிச்சிட்டாங்க, அப்பாடா தெரிஞ்சு போச்சு, இத்தனை தேதி பரீட்சை தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சிடும், லீவு கிடைக்கும், சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. எப்படி எழுத போகணும்னு நினைக்கிறான். எழுதிட்ட பிறகு எழுதிட்டோம், இனிமேல் பிரச்சனை, லீவு ஊருக்கு போகணும் நினைக்கும் போது பாஸ் ஆகிடுமோன்னு நினைக்கிறான். அடுத்த பிரச்சனைக்கு போயிடறானே தவிர அந்த சந்தோஷம் நிறுத்தி அவன் அனுபவிக்கல. அது காரணம் பற்று, விவகாரப்பற்று. அந்த பற்று நீங்கணும்னா நீ யாரை வேண்டிக்கணும்? பகவான் தான் வேண்டிக்கணும். அறியாமையில் வந்ததை அறிவுள்ளவன் தான் எடுக்க முடியும். அறியாமையில் வந்ததை அறிவுள்ளவன் தான் எடுக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? அதனால இங்க அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, டேய் நீ இருள் இருந்தா இருள் இருப்ப, மருள் இருந்தா மருள் இருப்ப, அருள் இருந்தா அருள் இருப்ப. அந்த பாட்டுக்கு அர்த்தம் அதுதான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு செல்வமெல்லாம் எனதன்றென்றிரு. இந்த பாட்டுலாம் கேட்கணும், துன்பப்படுறவங்க கேட்கணும். துன்பம், துயரம், துக்கம், தோல்வி, வலி, வேதனை, இவங்களுக்கான பாட்டு. அது என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னு புரிஞ்சுங்க. மனசை சரி பண்ணீங்கன்னா சரியாயிடும். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் எனதன்றென்றிரு செல்வமெல்லாம் எனதன்றென்றிரு. தெய்வம் உண்டு, அது இல்லாம காரியம் நடக்காது. இப்போ புயல் என்ன சொல்றான்? வருகிறது, நகர்கிறது, பழுக்கிறது. அதுக்கு அது சக்தி காட்சி இருக்கு. அது யார் செயல்படுத்துறது? ஏதோ ஒரு சக்தி, இயற்கை. அந்த இயற்கையை தான் நம்ம தெய்வம் கடவுள் சொல்றோம்.
அதுக்கு நீங்க நாமரூபங்கள் கொடுக்குறீங்க. முனீஸ்வரன், காத்தவராய, சிவன், பெருமாள், அல்லா, ஏதோ ஒரு பேர் கொடுக்குறீங்க. இயற்கை தான், அந்த இயற்கை இருக்கு. அது காத்த மட்டும் செயல்படுத்தல, மக்களையும் காப்பாத்துது, மர செடி கொடிகளையும் காப்பாத்துது. எது என்ன கர்மா பண்ணிச்சோ வீழ்த்துது, வாழ வைக்குது. அதோடைய எண்ணப்படிதான் எல்லாம் நடக்குது. செல்வமெல்லாம் எனது அன்றென்றது. எந்த செல்வம் உனக்கு சொந்தம் கிடையாது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவான். சொந்த வீடுன்னு சொல்றீங்க, சாகும்பொழுது அந்த வீட்டை எடுத்து போக முடியுதா? வாடகை வீட்டுல கிடவும் சாகலாம், சொந்த வீட்டுல கிடவும் சாகலாம். எவன் வீட்டு எடுத்து போறான்? போகும்பொழுது 2 பேரும் விட்டுட்டு போறான். சொந்த வீட்லயும் சேர்த்துட்டான், அதனால சொந்த வீடு ரெக்கார்டோட போவான். வாடகை வீட்லயும் சேர்த்துட்டான், அவன் வீடு போவான். சொல்லிக்கிறான். அப்ப எனக்கு அது சொந்தம் இல்லைன்னே வாழ சொல்றீங்களா? கண்டிப்பா சொந்தம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு பொருள் எனக்கு சொந்தம் நினைச்சாதான் எனக்கு சந்தோஷம் இருக்கும். சொந்தம் இல்லைன்னா எனக்கு சந்தோஷமா போயிடும் வாழ்க்கை. வாடகை வீட்டுல இருக்கிற நிம்மதி சொந்த வீட்டுல கிடையாது. எந்த நேரம் என்ன இருக்குமோ தெரியாது. வாடகை வீடு அப்படி கிடையாது. ஒரு மடம் இல்லைன்னா இன்னொரு மடம் போயிட்டே இருப்பான். சந்தோஷங்கிறது வீட்டுல இல்லை, நீ எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. சந்தோஷம் எதுக்கிட்டையும் இல்லை, நீ எப்படி எடுத்துக்கிட்டே அதில் இருக்கு. ஒரு விஷயத்த பாசிட்டிவா நினைக்கலாம், நெகட்டிவா நினைக்கலாம். 2 ஆப்ஷனோட தான் ஒரு விவகாரம் வருது உங்ககிட்ட. நெகட்டிவா நினைச்சவங்க வீணா போயிடலாம், பாசிட்டிவ் நினைச்சவங்க நல்லா இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் 2 இருக்கு, நெகட்டிவ், பாசிட்டிவ். நீ எடுத்துக்கிற விதம். காலை வெட்டினா ஆஹா கை இருக்குன்னு நினைச்சான், கையை வெட்டினா அடுப்பாட தலை இருக்குன்னு நினைச்சான், தலையை வெட்டினா அடுத்த பிறகு இருக்குன்னு நினைச்சான். எடுத்துக்கிற விதம். காலை வெட்டினா ஐயோ கால் போச்சுன்னு நினைச்சான், கையை வெட்டினா கதறி எழுதான், தலையை வெட்டினா துக்கத்தோட சேர்த்தான். அடுத்த நேரமா என்ன அனிமல்ஸோ தெரியாது. மகிழ்ச்சியா சேர்த்துறது மனித வாழ்க்கை. மகிழ்ச்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நம்ம வாழறது, சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது எல்லாம் சந்தோஷத்துக்கு தான் நம்ம வாழணும். அந்த சந்தோஷத்தை இழந்து வாழற வாழ்க்கை நரக வாழ்க்கை. ஒவ்வொரு பிரச்சனை 2 பக்கம் இருக்கு. எதை கொண்டு வந்தா இழப்பதற்கு ஏன் நினைக்கிறாங்க? எதுவும் சொந்தம் இல்லை. சொந்தமா சொல்லிக்கப்படுறதும் சொல்லாம போறதுதான் இருக்குது இந்த உலகத்துல. சொந்தம்னு சொல்லிக்கிறீங்க, ஒருத்தர் சொல்லல, அவ்வளவுதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எது சொந்தம்? பிள்ளை சொந்தமா? கனிக்குற்றம் போயிடலாம். மனைவி சொந்தமா? சில பேருக்கு பால்காரம் போயிடலாம். எதை நீங்க சொந்தம் நினைச்சு வைக்க முடியும்? நினைச்சுக்கலாம், அது நிக்கணும். நிக்கிற வரைக்கும் சொந்தம். போயிடுச்சுன்னா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எத்தனை இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. அதனால துக்கமா இருக்காது. பிரச்சனை என்னன்னு பாருங்க. இதுக்கு சொந்தக்காரன் யாரு? இந்த உலகத்துக்கே சொந்தக்காரன் கடவுள். நீங்க ஒரு மனம் வாங்கினாலும் அந்த மனம் கடவுளால ஏற்படுத்தப்பட்டதுதான். அந்த மண்ணு, அந்த இடம், அந்த கோபுரம், அந்த பிளாட்டு, நீ வாங்குற பணம் எல்லாம் கடவுளால் செய்யப்பட்டது. நீயா போய் தனி மனிதன் எப்படியா செய்வாங்க? பொம்மை அவன் இயங்கதே அவன் கையில இல்லையே. இதை சொல்லிடுற சக்தி எல்லாம் சொல்ல முடியுமா? இப்படி போய் இப்படி இப்படி மூக்க சொல்லியும் சோத்தை கொண்டு கண்ணில் வைக்கணும். எது கொடுக்குது இந்த பவரை? உள்ள இருந்து ஒண்ணு ஆட்டுவிக்குது. உள்ளிருந்து ஆட்டுவிக்கும் ஒருவனை கண்டு கொண்டால் அல்லல்படுவாயோ? ஒருத்தன் ஆட்டுவிக்கிறான் முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதுல வாடகை வீட்டுல ஒருத்தன் கொத்தனா இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, அவன் சந்தோஷமா இருக்கான். அப்படின்னா வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், பொண்டாட்டி பிள்ளை பார்த்துக்கிறான், வழக்கமா வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறான். வீட்டால அவனுக்கு எந்த பிரச்சனை? ஏன்னா அவன் வீடு இல்லை. அந்த வீட்டை வேற ஒருத்தன் பட்டா போட்டு சொந்த கேஸ் போடுறான். யார் கவலை பண்ணும்? ஹவுஸ் ஓனர் தான் கவலை பண்ணு. நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கு எவன் சொந்தக்காரனும் அவன் கவலை பண்ணும். நீ வந்தவன் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போற. வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் இடமே. வந்தவரெல்லாம் தங்கிட்டு போய் நம்ம இருக்க முடியாது. நானும் உட்பட போய் தான் ஆகணும். போகும்போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ வந்து தங்கி இருக்கிற ஒரு சத்திரம் போல இருக்குது. அந்த சத்திரத்துல நீங்க இருக்கிற பிரச்சனை வந்து சத்திரக்காரன் தான் கவலை பண்ணணும். யார்? கடவுள் கவலை பண்ணணும். உன் பிரச்சனை யாரு கவலைப்படணும்? கடவுள். உனக்கு பிரச்சனை வரும்போது கடவுள் ஞாபகம் வரும். என்ன பகவானே? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சொல்றான், என்ன கடவுளே வீடு கொடுத்து என்னமோ அவன் வந்து கேட்கறான், என் வீடு இருக்கா, எங்க தாத்தா சொத்து இருக்கான், கேஸ் போடுறான். என்ன இது? எனக்கு தெரியாதுப்பா. நீ நான் சொல்லிக்கிறேன், ஆனா நீ கொடுத்த வீடு நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க மாட்டியே. அங்கதான் என் பட்டு இருக்கு. அறுக்குது இல்ல, தூக்கம் வரமாட்டது இல்ல, படுத்தா தோட்டுல. என்னன்னா உள்ளும் புறமும் வள்ளல் துணை இருப்பதால் அல்லல் படுவானே. முதல்ல வள்ளலை புரியல. நீ வள்ளலை புரிந்து கொள்ளடின்றார் வள்ளலர். ஒரு இறை சக்தி நம்மளாம் ஆட்டி வைக்குது, அது நிக்குது ஒரு இடத்துல. அது வாயால சொல்ல முடியாது, அது சொல்ல நினைச்சு அழுகதான் வரும். அதான் உண்மை. பக்தி உள்ளவன் அழுவான், சொல்ல முடியாது. அதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார்? அப்ப
அப்பேற்பட்ட பரம வஸ்து இயக்குது இந்த உலகத்தையே. உன் பிரச்சனைலாம் அதுக்கு முடியல, வேறு மாதிரி சின்ன விஷயம். அது நினைச்சா என்ன நடக்கும்? நினைக்க நீ விட மாட்டேன் சாமி. எங்க நினைக்க விடுற? ஃபைலை கொடுத்து கையெழுத்து போட்டு பிடிக்கினா அது என்ன செய்யும்? சரி, எப்போ ஃபைலை கொண்டு வர விட்டுடும். அதான் இயல்பு. பிடிக்கலுங்க. இப்போ உள்ள இருந்து ஒரு ஆட்டு வைக்கிறான்னு சொல்றீங்கல்ல, இப்போ எண்ணங்களை கொடுக்கறது அவர் தானே. அத 3 தடவை சொல்லிட்டாரு. இல்ல நான் ஒரு நிமிஷம் இதை நான் சொல்லிட்டேன். திரும்பவும் அவருக்கு சரியா கேட்கல. இங்க உட்காந்து சரியா கேட்கல. சரிங்க சொல்லி எண்ணங்களை கொடுக்கறது அவர் தான். இந்த பற்று எண்ணங்களையும் கொடுக்கறது அவர் தான். முதல்ல கொடுத்த எண்ணம் அவர் கொடுத்தது. இது அவர் கொடுத்தது மிஸ்யூஸ் பண்ணி நீயா நினைக்கிறது. எண்ணுதல் நினைத்தல் இருக்கு இல்லையா? எண்ணுதல் நினைத்தல் ஒண்ணு. எண்ணுதல் கடவுள் கொடுக்குறது, கிரவுண்ட். நினைத்தல் நீயா நினைச்சுக்கிறது. அந்த சோதனை கடவுள் கொடுத்துருக்காரு. எப்படி இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றேன், எப்படி எடுத்துக்கணுங்கிறது ஒரு ஆப்ஷன் கடவுள் சோதனை கொடுத்துருக்காரு. அந்த பக்கமே போல. கேள்வியே வேற ஆக்சுவலா. என்னன்னா இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க? இப்போ நீங்க பாசிட்டிவ்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு அது நெகட்டிவா தெரியுது. இப்ப நீங்க ஒரு பாசிட்டிவ்னு சொல்லும் போது நான் நெகட்டிவா மருத்துவம்னு சொல்றேன் பாத்தீங்களா? அந்த மறுக்கிறது என் சைட்ல இருந்து நியாயமா எனக்கு பாசிட்டிவா தெரியுது. எப்படி எதை வச்சு நெகட்டிவ் இது பாசிட்டிவ் முடிவு பண்றது? முதல்ல விஷயத்துல நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்ல, விஷயத்தை பாசிட்டிவா எடுத்துக்கிறது நெகட்டிவா எடுத்து உன் கையில இருக்கு. அததான் கேட்க வரேன். அது எப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி நம்ம பிரிச்சு பாக்குறதுன்னு கேட்கிறேன். விஷயம், ஒரு செய்தி, ஒரு விவகாரம், ஒரு சிக்கல், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல். அதை பாசிட்டிவ் எடுத்து நல்லா இருப்பேன், நெகட்டிவ் எடுத்து கெட்டுடுவேன். உன் ஆப்ஷன். பாசிட்டிவ் எடுத்தா நல்லா இருப்பேன், நெகட்டிவ் எடுத்தா கெட்டுடுவேன். உனக்கு பிடி எடுத்துக்கோ, உனக்கு எப்படி பிடிக்காது நான் 2 எடுத்துக்கலாம். அது எல்லாத்துக்கும் பொது. அதுல இல்ல விஷயம், அதுல சொல்ல முடியாது. எனக்கு உப்பு இல்லாம சாப்பாடு போட்டாங்க. நான் நினைச்சேன் இந்த நேரத்துக்கு உப்பு தேவைப்படல நம்ம உடம்புக்கு, அதனாலதான் கடவுள் உப்பு இல்லாம கொடுத்துருக்கான்னு சாப்பிட்டேன். உப்பு அதிகமா போட்டாங்க, ஒரு உப்பு சத்து கம்மியா இருக்கும், அதனாலதான் போட்டுக்கலாம்னு எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு. ஐயோ உப்பு இல்லாம போட நினைச்சா பிரச்சனை வரும். என்ன சாப்பாடு செஞ்சு போடுற உப்பு கூட போட அப்படின்னா ஞாபகம் எங்கன்னு கேட்பேன். அவங்க உனக்கு பிரச்சனை வரும். உப்பு அதிகமா போட்டாலும் பிரச்சனை வரும். சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நினைக்கிறபடி உடம்பு இருக்கும். நல்லது நினைச்சா நல்லது இருக்கும், உப்பு குறைவா நினைச்சா உடம்பு அப்படிதான் சொல்லும். ஏன்னா எது நினைக்கிறது அதுபடிதான் அது இருக்கும். நான் முதல்ல அதான் சொல்றேன், நினைக்கிறபடிதான் வாழ்க்கைன்றத சுத்தசாதம் சொல்லுது. மருள்ல இருந்தா நீ மருள்ல இருக்கிற, நீ இருள இருந்தா உன்னுடைய தேகமும் உலகமும் போகமும் மருள்ல இருக்கும். இருள இருந்தா இருள இருக்கும், அருள் இருந்தா அருள் இருக்கும். எப்படி அப்படி இருக்கும்னு சொல்றதுதான் அந்த பாட்டினுடைய கான்செப்ட். அதை வச்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். குமாரதேவர் என்ன சொல்றாரு? சரம் அந்த இருளில் இருந்தா, உயிர் இருட்டுல இருந்தா அதனுடைய தேகம், அதனுடைய அந்த கரணம், அதனுடைய போகம், அதனுடைய புவனம் உலகம் எல்லாம் இருட்டுல இருக்கும். சரம் மருள் இருந்தா எல்லாம் மருள் இருக்கும், அருள் இருந்தா எல்லாம் அருள் இருக்கும், ஆனந்தத்துல இருந்தா எல்லாம் ஆனந்தத்துக்கும். உயிர் எப்படி இருக்குதோ அப்படி இருக்கும். எந்தெந்த உயிர் எங்கெங்க இருந்து ஏது, இங்கதான் அந்த இடத்துல நீ கண்டுபிடிக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் நீ கண்டுபிடிக்கணும், நீ கண்டுபிடிக்கணும். எங்கெங்க இருந்து எந்தெந்த உயிர் ஏது நீ எப்படி நினைக்கிறே அப்படி இருக்கும். அப்படி அருள் செய்தது. நான் இருட்டுல இருக்கிறேன்னு நினைச்சா இருட்டாயிடுது, நான் வெளிச்சத்துல நினைச்சா இருட்டிய வெளிச்சம். அது செய்து நீ நினைக்கிறபடி அமைச்சு கொடுக்கறதா அந்த வேலை. ஒரு விவகாரத்தை நீ நெகட்டிவா நினைப்பா, நெகட்டிவா காட்டுது. பயங்கர நெகட்டிவா காட்டும், பயம் வந்துடும். ஐயோ ஏன் எடுத்துக்கிறேன், அது அதே மாதிரி செய்யுது. அது வேலை என்ன? எங்கெங்க இருந்து எந்தெந்த வீடு ஏது பண்ணி அங்க இருந்து அழிச்சு நீ எப்படி நினைக்கிற ஆப்ஷன் உன்கிட்ட கொடுத்துருச்சு. எதை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருச்சு. இப்போ உனக்கு சோதனை கொடுத்துருது, யூ டேக் இட். அந்த சோதனை ஏன் கொடுத்ததுனா நீ பக்குவமாகுது. ஒரு நெருக்கடியை அடிமையா வச்சு இல்லை, ஒரு சோதனை கொடுத்து உனக்கு பக்குவப்படுத்து. கடவுளை வேலையாதான் கடவுள் கொடுப்பாரு, எது சரின்னு சொல்லுவாரு, நீ எப்படி செய்யணும்னு பாப்பாரு. உனக்கு அந்த அந்த உரிமையை கொடுத்து என்ன செய்யணும்னு பாப்பாரு. நீ தப்பா செஞ்சா மறுபடியும் சரியா செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாரு. பக்குவப்படுத்த தங்களை கூப்பிட்டுப்பாரு. எதுக்காக இந்த கேம்? ஆத்மா சந்தோஷத்தை தேடுது, அதை கொடுக்க வேண்டியது கடவுளுடைய கடமை. அது சந்தோஷமா இருக்குது, அது தெரியல, அதை காட்டுறதுக்காக தான் இந்த கேள்வி. அது படக்கூடாமா? இது பின்னாடி நாம இருக்குது. அது எல்லாமே பாசிட்டிவா இல்ல, பாசிட்டிவ்லாம் கிடையாது. உலகத்துல அப்ப நெகட்டிவே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவா. பாசிட்டிவும் கிடையாது. இவன் ஒரு பேர் தான். நான் என்ன சொல்றேன், நியூட்ரல்ல இருக்குது. பாசிட்டிவ் விஷயம் பாசிட்டிவ் இல்ல, நெகட்டிவும் இல்ல. நீ எடுத்துக்கிறது நம்ம அப்ப பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? தெரியுமா சார், இது சத்தியம். இவருக்காக சொல்றேன். நாங்க கோவில் சார்ல வீடு கட்டிட்டு இருந்தோம். எங்க அப்பா வாங்கின முதல் வீடு கோவில் சாலை. இது 2வது இடம். அந்த சமயத்துல நாங்க தங்கி இருந்த இடத்த சுத்தி வாய்க்கால் ஓடும் 4 பக்கமும். இப்ப இருந்து மாரியம்மன் ஏத்தாப்புல இருக்கு. அந்த வாய்க்கால தண்ணி அங்கதான் உட்காந்து வெளிக்கு இருப்பாங்க எல்லாரும். அந்த வாய்க்கால் பசங்க எல்லாம் உட்காந்து அது போயிடும். அதுல தோப்பு, அந்த தோப்புல நடுவுல எங்க அப்பா வீடு வாங்கி கிணறுலாம் வச்சு சூப்பரான ஒரு வீடு, கிராமத்து வீடு மாதிரி அருமையா வச்சிருந்தாரு.
மழை பெய்ஞ்சா மழை மிதக்கும், வெளியே ஒரு ஓட்டை சுற்றி நிற்கும், காலில் வந்து காலுக்கு என்ன உள்ள வரும். பாம்புல இருந்து எல்லா ஜந்துக்களும் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஹாய் சொல்லிட்டு போகும். என்ன வந்து கேட்பாங்க அந்த இடத்துல எப்படி இருக்கிறது, ஏன் நான் இருக்கிற இடத்துல மழை வரும், பாம்பு வரும், கலைப்பாம்பு வரும், எல்லாமே வருமே அப்படின்னு சொன்னேன். நான் நல்ல வீட்டில் இருக்கு. குழம்பு இருந்தால் எங்க அப்பா வந்து சண்டை வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும், அந்த வீட்டை வெறுத்திருப்போம், சந்தோஷம் போயிருக்கும். எடுத்துக்கிறது அந்த பீரியடோ அந்த சூழலோ இல்லை. நான் எடுத்துக்கல விதான். நான் இருக்கிற இடத்துல மலமும் வரும், மலைப்பாம்பும் வரும், நல்ல மனமும் வரும், நாட்டமும் வரும். ரெண்டையுமே நான் அனுபவிக்கிறேன். அந்த கடவுள் சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்துருக்காரு, முடிச்சுக்காரு. வெயிலையும் கொடுத்து நேரடியும் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ கேன் ஃபீல். உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. வெயில் இருந்தால் கத்துவீங்க, நேரில் வந்து ஆகான்னு குதிப்பீங்க. நான் ரெண்டுமே பார்க்குறேன். சூப்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் காலேஜில் என் பசங்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இட் இஸ் இன் யூ, ஹவு யூ டேக். அந்த சூழ்நிலை கடவுள் கொடுத்துருக்காரு. அதான் ஆகாமியம். அதுக்கு பேர் ஆகாமி. பிராப்தன்றது அவர் ஏற்படுத்தி கொடுக்குற அத்தனையும் பிராப்தம். நீ எப்படி எடுத்துக்கிறது ஆகாமி. நீ சரியா எடுத்துக்கலாம், பிராப்தம் நல்லபடியா முடியும். எடுத்துக்கலாம் வளரும், வளரும், வளரும். இதை விட சிம்பிளா உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். விஷயம் விவகாரத்துல இல்ல, மனசுல இருக்கு. அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது எவ்ரிதிங் இஸ் இன் மைண்ட். God is nothing but love. Where love is, God is there. அதான் என்னுடைய தாரக மந்திரம், என்னுடைய நேஷனல் அந்தம். புரியுதா? இங்க மனம்தான். அதான் சுத்ததார்த்தம் சொல்லுங்க. அந்த பாட்டை சொல்லுது, டேய் உயிர்னா மனம்தான். ஏழப்பா உயிர் தானே மனம்தான். மனம்தான் உயிர். இப்போ அப்புறம் பேசுவோம் மற்ற கதை. இப்போதைக்கு இதுதானே படிக்கணும். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வாய்ப்பாடுதான் படிக்கணும். எத்தனை கிளாஸ் சேரணும் சொல்லி கொடுப்பாரு. 2ஆம் கிளாஸ் பையன் வாய்ப்பாடு சொல்லிட்டு இருக்கியா, 10ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தியா வாய்ப்பாடு. அந்த மாதிரி இப்ப சொல்றேன், மனம்தான் உயிர். ஏறப்பா மனம்தானே உயிர் தான். உயிரே மனம். இது பித்தகரசா வாய்ப்பாடு. மனசை யாராவது இது பித்தகரசா வாய்ப்பாடு தான். இது வாய்ப்பாடு. இது வாய்ப்பாடு. நீங்க 2ஆம் கிளாஸா பிளஸ் 1, நீங்க பிளஸ் 2 இருந்தா இது பித்தகரஸ். நீங்க 2ஆம் கிளாஸ் இருந்தா இது வாய்ப்பாடு. நீங்க அந்த ஈஸ்னஸ் இருப்பு, உங்க இருப்பு எதுல இருக்குதோ அதுல இருக்குது. அது பொறுப்பு. எஸ், நான் சொல்றது புரியுதா? இப்ப உங்களுக்கு நான் இப்போ ஒன்று சொன்னேன் இல்லையா, 2ஆம் கிளாஸ் சொல்லிட்டு சொன்னேன். என்ன சொன்னேன்? மனதான் உயிர். இப்ப மனசு சங்கடப்படுத்துறான், அவன் லொட பேசுறான், புரிஞ்சிக்க மாட்டான், சொன்னதே திரும்பி சொல்றான். இன்னொருத்த வந்து குற்றம் சொல்றான் அவனை. நீ செய்யாத, அவன் கடவுள் செஞ்சத நீ செஞ்சதா சொல்லி பாதுபட்டான். அவனுக்கு நல்லா தெரியுது அதெல்லாம் இல்லைன்னு. என்ன சொல்ற வாய், மனசு சங்கடப்படுறத வாய்த்தால் எப்படி சொல்லி உயிரே எடுக்காதான். மனசு சங்கடப்பட்டா அப்ப மனதான் உயிர். அறியாமையா சொல்றாங்க. அவன் அறியாமே மனம் உயிருங்கிறத சரியாதமா சொல்றான். இவன் உயிரை வாங்குறாப்பா ரொம்ப நேரம் பண்ணா, இவன் மனசு கஷ்டப்பட்டான்னு அர்த்தம். உயிர் மனதானையா? அது எவிடன்ஸ் கொடுங்க. நீங்களே அறியாம பல விஷயங்கள் சொல்றீங்க. உதாரணம் பாருங்க, என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறான், நான் பார்த்தேங்கிறான். நான் ஒரு நாளும் பார்க்காது. நானுக்கு கண்ணு வேணும் அஞ்ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு தேவையில்லை. அவன் கண்ணை முன்னா தெரியும். சிங்களா போறாங்க, மெட்ராஸுக்கு டபுள் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறான்? பொதுவா சொல்றேன், பர்டிகுலரா யாரா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கண்ணு தேவைப்படுது. என் கண்ணால பாத்ததுதான் உண்மை. நான் வந்து கண் வழியா பாக்குறது உலகத்தை, அதான் உண்மை. நான் பார்த்தேங்கிறான், அது உண்மை இல்லை. சமயத்தில் அவனே ஒத்துக்கிறான் பாருங்க. அவனே ஒத்துக்கிறான், நான் நல்லா இல்லைன்றான். நான் எப்போதும் நல்லா தான் இருக்கு. உடம்பு சரியில்லைங்கிறது அப்படி சொல்றேன். அப்படி எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறான். எது உண்மை? எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மை. அது போல பல இடங்கள் நான் உண்மையை பேசுறேன், அறியாமே பேசுறேன். என் உயிரை வாங்காத. நான் காலையில இருந்து எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதான் உயிர். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பாசிட்டிவோ நெகட்டிவோ உன் கையில இருக்கு, பொருள் இல்லை. இந்த புஸ்தகம் மறைக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? இது நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த புத்தகம் வச்சிருக்கோம், நம்ம எல்லாம் நிறைய புத்தகம் படிக்கிறதுக்காக புத்தகத்தை வச்சிருக்கிறோம். அவங்க பார்த்துட்டு இந்த புத்தகம் வச்சுக்கிறப்ப நிறைய புத்தகம் பேசுறாரு, நிறைய புத்தகம் படிச்சுக்கணும், நாமளும் படிக்கணும், பழக்கம் வரட்டும் வச்சு எடுத்துக்கலாம். எதையும் மறைக்கிறாரு அவரு அப்படின்னு நினைக்கலாம். நினைக்கிறது யார் கையில இருக்குது? புத்தக கையில இருக்கா? அவங்க பாக்குற பார்வை உங்க பார்வையில் இருக்கு சாமி. பாசிவா நினைக்க சாமி. ஒரு 6 மாசம் நான் சொல்றேன், இவங்களால இருக்க முடியாது சாமி.
சாகாகால கூட பாயிண்ட் இருக்கு நம்ம பாடியில. அந்த பாயிண்ட்டை தொட்டா உடம்பு காலியாயிடும். உங்களால தொட்டு பார்க்க பேசாங்க. அதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை வரும். அவ்வளவு ஆசை, அவ்வளவு வெறி இந்த உலகத்துல, அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு துள்ளல் துடிப்பு. துள்ளலையும் துடிப்பையும் அடக்கிய வள்ளலை கண்டேன். அது அடங்கணும், அது அடங்கணும். அடங்கினா எல்லாமே சரியாது. அது அடங்கலைன்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? எப்பா நீ என்ன கொடுத்த, நான் அதை முடிச்சு கொடுப்பேன், நடுவில் நினைப்பு வருது அதை பத்தி, அது உன்னை நான் தெரியாது, கான்பிடன்ட் இல்லாதனால வருது, கான்பிடன்ட் கொடுத்து ஏதாவது பண்ணி காட்டு, இதை எடுத்துரு அப்படி அப்படிதான் கேட்கணும். கொடுத்த கொண்டே கேட்கும். அப்படிதான் கேட்கணும். அதனால நினைவு என்பது வேறு, எண்ணம் என்பது வேறு. புரியுதா? புரியுதுங்களா? இப்ப மகிழ்ச்சியில துக்கம் இல்ல, அதான் தெரியல. இதெல்லாம் உங்க கையில் தான் இருக்குது. இப்போ கதை ஆழலாம், நீ முட்டிக்கலாம், பேச்சு கத்தலாம், உன் சௌரியம். உனக்கு கடவுள் உரிமை கொடுத்துருக்க, எப்பயும் மிஸ்யூஸ் பண்ணலாம். அதை அடக்காம ஆட விட மாட்டேன். அதை அடக்கிதான் கொண்டு வருவேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துட்டா ஈஸி. நீ வரலன்னா எங்கேயாவது இழுத்து பிடிச்சி ஆளை வச்சு கடத்தி அடிச்சு கொண்டு விட்டுருவாங்க. இதுதான் சரணாகதின்னு சொல்றாங்களா? சொன்ன உடனே அந்த இடத்துக்கு வந்துடுது. அதான் சார், வேற பேச்சு கிடையாது. கிளம்பி வாடானா வரணும், டிக்கெட் கிடைக்கணும் கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணு வெளியே வர வராது. எப்படின்னு என்ன கேள்வி கேட்டா சரணாகதியா? கடவுள் நினைச்சா நடக்குமா? நினைக்காது. கண்டிப்பா அவரால் முடியாது சேப்பா கொண்டு வருவதற்கு. அவ்வளவு சோதமா இருக்காங்க. உன் கடவுள் அவ்வளவு சோதமா இருக்கலாம், என் கடவுள் நல்லா வலிமையான. அப்ப அவனுக்கு எப்படி வரணும்? வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனையா வரும். பிரச்சனை தீராது. அப்படிப்பட்டவனுக்கு பிரச்சனை தீராது. பிரச்சனையா வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து கதறி கதறி கடைசியில காலை பிடிச்சி பாஞ்சாலி கையை தூக்குனாரு. அந்த இடத்துக்கு வரணும். புரியுதுங்களா? துச்சாதனுக்கு முன்னாடி 2 பேர் கூப்பிட்டான். கண்ணான்னு கூப்பிடல. அவர் துச்சாதன் போய் இழுத்தான் முடிய பிடிச்சி. கண்ணான்னு கூப்பிடல. சபையில விழுந்து கடாசனா, கண்ணான்னு கூப்பிடல. துச்சாதனை கூப்பிட்டு துரியோதனா என்ன, பீஷ்மரே என்ன, துரோணரே, எல்லாரும் பேரையும் கூப்பிட்டான். கண்ணான்னு கூப்பிடல. எல்லாரும் பேரையும் கூப்பிட்டான். கணவன் மாதிரியே கூப்பிட்டான். நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னா, நான் கிருஷ்ணான்னு வாயில வரல, சேலையை பிடிச்சி இழுத்தான். அப்பவும் அவன் அந்த சேலையை விடாம கட்டி பிடிச்சான். அவன் இழுக்கிறான பாப்பணும். இவன் பொம்பளை சத்து கம்மி, ஆண்களுக்கு வலிமை அதிகம். மேனுவலா உடம்பு ரீதியா ஆண்களுக்கு வலிமை அதிகம், பெண்களுக்கு மனோ ரீதியா வலிமை அதிகம். அவன் பிடிச்சி இழுக்கவே சேலை நடுவு வந்து. அப்பதான் கிருஷ்ணா ஞாபகம் கிருஷ்ணா வந்துட்டான். உனக்கு எப்ப கடவுள் ஞாபகம் வருது அப்ப கடவுள் வந்து காப்பாற்றுவார். நீ மறந்தா அதை அனுபவிச்சு அவன் மறதிதான் காரணமே தவிர அது கடவுள் காரணம் இல்லை, கிருஷ்ணன் காரணம் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு கதையில நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை சொல்றேன். ஏன் பாண்டவர் சூதாடுறது கிருஷ்ணன் தடுக்கல? பாண்டவர்களே வேண்டிக்கிறாங்க, கடவுளை கடவுளை நாங்க சூதாடுறது கிருஷ்ணன் தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவரே தான் கடவுள். அவர் சொல்றாரு, நான் கடவுளாக ஏங்கிட்டு எனக்கு தெரியக்கூடாது வேண்டிங்கன்னா அப்படி ஆகட்டும். என்ன சொல்லுவோம்? கடவுளை செய்வாங்க, ஆகட்டும், அப்படி ஆகட்டும். அதுக்கடுத்து தோத்து போறப்பெல்லாம் கிருஷ்ணன் கூப்பிடவே இல்லை. மறுபடியும் அவங்க ஜெயிப்போன்னு நினைப்பட ஆட்சியே வராங்க. அது அவங்க பிரார்த்தனை தான் இருப்பாங்க. அதை பத்தி இப்ப நான் பேசுறேன். அது பிராப்தம் தெரிஞ்சு என்ன செய்ய போறேன் அப்படின்னு புக் பண்ணி கொடுக்க போறேன் அவங்களுக்கு. இல்ல ஏதாவது நான் கேட்கிற கேள்வி அது தெரிஞ்சு என்ன செய்ய போறேன், என்ன சொல்ல வரணுமோ அதை கருத்து எடுத்துக்கணுமே தவிர அது அவங்களுக்கு பிராப்தமா ஆகாமியமா அதை கேட்டு நீ என்ன அடைய போற? நான் எந்த ரோட்ல போயிருக்கிறேன், நான் எந்த ரோட்ல போயிருந்தேன், இப்ப அது பிராப்தமா ஆகாமியமான்னு கேட்டு என்ன செய்ய போறேன்? பிராப்தம் கடவுளை கூப்பிடுறது, அது ஆகாமி. இந்த ஜீவனால் வரும் மறுபகை என்றால் இவனால் வரும் என்று அறியாமல் அந்த தேவனால் வரும் என்று அறிவோம். அதோ தெரியும், அது ஆகாமி. முயற்சிக்கும் சரணாகதிக்கும் சொல்லிட்டு வராது. அவங்க அந்த இடத்துல இது மாதிரி அந்த நாட்டை எழுந்து கஷ்டப்படணும்னு அவங்க விதிதானே அது. அது விதி இல்லை, ஆகாமி. அவங்க கடவுள் நினைக்கிறது விதி. மறந்துட்டாங்க, மறந்துட்டாங்க. விதியிலே எத்தனையும் விதம் இருக்கு சாமி. ராஜகுமார் பதில் சொல்லுங்க, அதுல எவ்வளவு மைண்ட் விட்டாலும் பயன். பொதுவா எல்லாம் விதின்னு சொல்லிட்டீங்கன்னா உன் வீட்டுல இருக்கிற டிவி எடுத்துருங்க, உன் சம்சாரத்தை கூட்டம் வந்துடும். அது விதிதான், நீ கஷ்டப்படு விதின்னு சொல்லுங்க. கஷ்டப்படு விதி முயற்சி பண்ணுவோம். ஏன் முயற்சி பண்ற? ஏன் முயற்சி பண்ற? அது விதி ஒரு கதை எழுதி காட்டுறேன். உன் குடும்பத்தில் கையை கண்ண மூடு, நான் எழுதிட்டு போற மாதிரி காட்சி வரும், ஒத்துக்கோ, இதான் காட்சி, இதான் படம், எழுதப்பட்ட படம், அனுப்பிவிடு. குழந்தை நீ வச்சுக்க, தொந்து அதெல்லாம் இல்ல. இப்ப என்ன பேசியிருக்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் கவனி. அப்ப அவன் கடவுளை
இப்ப வேண்டிக்கிறாங்க. அப்படி எங்கேயாவது கடவுளை நினைப்பாங்க, எனக்கு வேண்டிக்கிறேன் நினைப்பாங்க? சொல்லுங்க. எனக்கு தெரியக்கூடாது வேண்டிக்கிறான், அவன் கடவுள் அவன். அதுவும் அந்த 5 பேர் கடவுள் ரொம்ப க்ளோஸ். ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, சொந்தக்காரன் சொந்தக்காரன், கடவுளுக்கு கடவுள். சபரி விளையாடுறான்னா கிருஷ்ண விளையாடுவான்னு கூப்பிட வரலையே அவனுக்கு. மறதி மறதி. அதன் பிறகு அவரு பகடை விட்டுவான்னு சொல்ல வரல, விட்டுட்டான். தோக்கும்போது அவரை கூப்பிட விட்டுட்டான். இப்ப ஒருத்தவர் கேட்கிறாரு, ஒன்னு நம்பி இருக்கிறவன் அவன் ஒன்ன மறந்துட்டான், கூப்பிடல. ரெண்டாவது பிராப்தம், அவன் இப்படி ஆகணும்னு பிராப்தம், அதனால நடந்தது. நீ போய் ஒத்தாசு பண்ண மாட்டியா? பிராப்தம் செயல்படுறதுக்கு நீ எதுக்குடா? அவர் சொன்னாரு, அதெல்லாம் விட, நான் அதெல்லாம் கோச்சுக்கல, நான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியலையே. இதெல்லாம் கிருஷ்ணன் பாக்குறான்னு தெரிஞ்சா நான் பிராப்தத்தை மாத்தி கொடுத்துருவேன். என்னால முடியும். நான் நினைச்சா விதியை மாத்த முடியும். அது சக்தி எங்கள்ல அது. உங்களால யாராலையும் முடியாது. அமாவாசை வர வச்சு காட்டணும். ஜோதிட சாஸ்திரம் வானியல் சாஸ்திரத்தையே பொய்யாக்கணும். நான் நினைச்சு மாத்திருப்பேன். ஆனா ஒருத்தர் இருக்கிறதே சொல்லலை இல்லையே. கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு நினைச்ச அவன் பிராப்தம் மாறுமே. அந்த மழைதான் என் வாழ்க்கை கெடுக்குது. இன்னைக்கும் கடவுள் இருக்கான மழைதான் நீ புலம்புற நினைப்பு குழப்பம் கெடுக்குது. எண்ணங்கள் ஒரு நாள் கடவுள் கொடுப்பது நிறைவேற்றப்படுகிறது. இடையில் நினைப்பதால் சக்கர வருகிறது. அதை நினைப்பினைவது என்னது வேறு, நினைப்பது என்ன தானா வருது, நினைப்பு. அதை சம்பந்தப்பட்டு 10 நாள் உற்பத்தி ஆகுது. அது எப்படின்னா, நெல்லுக்கு பாய்ச்சல் நீர்ல புல்லு வளருது. ஆனா நெல்லுக்கு பாய்ச்சல் புல்லு வளரும் பர்பஸ் கிடையாது கடவுள். அவர் நெல்லுக்கு தான் நேரம் பாய்ச்சினாரு. அது இயற்கை புல்லு வளருது. அந்த புல்லை எடுக்கிறது யார? விவசாயி. அது எடுக்கிறது தான் பிரேயர். அதுக்குதான் பிரேயர் வச்சான், அதுக்குதான் துதி வச்சான், அதுக்குதான் ஹோமம் வச்சான், அதுக்குதான் யாகம் வச்சான். அதுக்குதான் ஒரு குரு வந்தார். இதெல்லாம் செய்யாதரா, நிம்மதியா இருக்கு. உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும். ஒரு உரையும் மனசையும் கடந்து போகும். உரை என்பது பேச்சு, மனம் என்பது நினைப்பு. ரெண்டையும் விட்டு மௌனமாறு உன் காரியங்கள் எது வந்து அது தானா முடிச்சு கொடுக்கும். எண்ணிய எண்ணம் எல்லாம் முடித்திட்ட தெய்வம். எண்ணியவாறு எனக்கருள் தெய்வம். ஆனா அப்படி நடக்கிற வாழ்க்கையில இல்ல. நான் நடுவில் நினைப்பு ஒண்ணு சந்தேகம். இதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்வீட்டி சிவம் மாதிரி எங்க போனாலும் ஒரே விஷயம் சொல்லியே போகணும். நீங்க நிறைய தடவை சொல்லிடுறேன். கோயிலுக்கு போறான், அம்மா பராசக்தி, எல்லாம் ஒன்னாலதான் நடக்கும். பையனுக்கு வேலை கிடைக்கல, ஃபர்ஸ்ட் மேட்ருமா, ரொம்ப ஃபீல். இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது, பொண்ணுக்கு வயசாயிட்டு போகுது. கொண்டாடி உடம்பு செல்லமா. அப்புறம் எனக்கு அந்த பிசினஸ் கொஞ்சம் கல்லா இருக்குது. சம்பந்தி ரொம்ப கஷ்டப்படுறான். அதை கொஞ்சம் அதிசயத்துக்கு 5 பாயிண்ட். அப்பாடா உங்கள்கிட்ட ஒப்படைச்சமா, எல்லாம் நினைச்சா நடக்கும். அவனன்றி ஓரளவு அசையாது என்று ஆப்தர் முடிவுட்டு கண்டேன். அம்மா ஒப்படைத்து விட்டேன் தாயே அப்படின்னா. அம்மா அப்படியே பூரிச்சு சிரிக்கிறா. வாடா ராஜா, வாடா ராஜா, நான் பாத்துக்கிறேன், நம்பிக்கையோட வந்துருக்கிறேன், நம்பினோடு கெடுவதில்லைடா, வாடா நான் காப்பாத்துறேன். கையில வாங்குறேன். டக்குன்னு திரும்புற சபாபதி பாருங்க. சபாபதி எப்படி இருக்கிற, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுது. பையனுக்கு வேலை கிடைக்கல, மறுபடியும் ஆரம்பிச்சான். அவன் பையில ஸ்லோ மோஷன்ல திருப்பி வைக்கிறான். யார்? கடவுள். அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். இப்படி வாங்கிதான் பேசுறேன். பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு தெரியல, நான் கும்பிடாத தெய்வம் இல்லை, போவாத கோயில் இல்லை, உருவாத குளம் இல்லை, இது வரைக்கும் நடக்கலாம். கடவுள் பார்த்தா இப்பதான் கையெழுத்து போடலாம்னு நினைச்சேன். மறுபடியும் குழம்புடைய நாய் எண்ணியை வச்சுக்கிறேன். இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறது கடவுள் கடமை. அதுக்குள்ள நீ புலம்ப அரசியல் நினைப்பு, அது அந்த குழப்பம் கெடுத்துருச்சு. ஒன்றையும் நீ ஓடாதே, சஞ்சல மாதிரி புத்தியை நாட்டாதே, அது நடக்கும். உள்ளபடி முடியும். அதை முடிக்கிறது யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு. சரணாகதியா. அந்த சரணாகதி தத்துவம் தான் சொல்லுது. இருட்டுல இருந்தா உன் தனுகரண போன போக இருட்டுல இருக்கும். மருள் இருந்தா எல்லாம் மருள் இருக்கும், மாயில இருக்கும். அருள் இருந்தா எல்லாம் அருள் இருக்கும், மௌனத்துல இருக்கும். சிவத்துல இருந்தா எல்லாம் சிவமா இருக்கும். ஆனந்தம் இருந்தா எல்லாம் ஆனந்தமா இருக்கும். Is that you can make the surroundings happiness which will feel happy. சந்தோஷம்ங்கிற உணர்வுனால இந்த சுற்றுப்புறத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியும். கடவுள்கிட்ட வேண்டும் போது நல்லா ஸ்ட்ராங்கா வேண்டுறேன், பரிபூர்ணமா வேண்டுறேன், முழுசா ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு பெணாத்துறேன். ஆனா அந்த பரிபூர்ணமா ஒப்படைக்கிற அந்த சமயம் இருக்குது இல்ல, அந்த சமயத்துல பரிபூர்ணமா இருக்கிறேன்ல கடவுள்கிட்ட, அதனால அவர் செய்யக்கூடாது. அது எப்போதுமே நிலைத்த தன்மை இருந்தாதான் செய்யணுமா அந்த காரியம் வெளியே வரும். நீ சொல்லிக்கிற அவருக்கு தெரியும் இல்ல, அவர்கிட்ட அந்த சமயத்துல அவரை நேர்ல பார்த்து கும்பிடும் போதோ இல்ல, உண்மையிலே வேண்டியதான் பாப்பாரு என்ன செய்யறாங்க. கொஞ்சம் டைம் கொடுப்பாரு, பாப்பாரு. நம்புறானா? நீ பேசுறதுலாம் எடுத்துக்க மாட்டேன், எல்லாம் பேசுறாள் என்னை பார்த்து. உண்மையா அது தமிழ்ல பம்மருக்குன்னு ஒரு வேலை. பம்மரானா உண்மையா வேண்டிக்கிறாங்க, பாக்குறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சைகள். கடவுள் வரம் கொடுக்க போறாரு.
நீ என்ன செய்யறன்னு பாக்க. ஆனா நீ கொடுத்துட்டு போ, அவர் கையெழுத்து போடுவார், அவ்வளவுதான். டைம் வேணாமா? அது நடுவில் நீ கத்துறா பொருள் கெட்டு போச்சு. செக்ரட்டரி கூப்பிட்டு வர பையன் ரொம்ப கொடுக்குறாரு, பையன் கையெழுத்து போட பேனா வருகிறார். அது கூட ஐயோ கத்தனா கார் வந்து செக்ரட்டரி கொண்டு கொடுத்துருவாங்க, முடியாது சொல்றேன். நீ அது கூட கத்துற குடிச்சுட்டல, அமைதியா இருக்க வேண்டியதானே? ஏன் அமைதியா இல்லை? நீ சொல்லிட்ட கடவுள் ஏற்று வர, நான் கன்ஃபார்மா சொல்லிட்டேன் கடவுள் ஒத்துக்கணும், ஏன் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி ஏற்று வர. அவர் கடவுள், மனுஷன் ஏற்றுவான், நீ சொல்ற வார்த்தை நம்பிடுவோம். ஒருவனையும் நம்பாதீங்கதான் உலக அனுபவம். நம்மளால்தான் பேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல நம்ம நிறைய விஷயங்கள் வெளியேறோம். நம்பவே கூடாது யாரையும். உடையது விளம்பே, ஒருவரை நம்பாது. இறைவனை தவிர உடையது விளம்பே. உங்ககிட்ட என்ன இருக்குது அது வெளியே சொல்லாது. இப்ப நான் பேஸ்புக்ல போடுறல என்னுடைய பேரன்கள், என் மகன்கள், என் மகள்கள் பார்த்துக்குவோம். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, பேங்க்ல தெரியும், எப்படியே கட்டுவோம். ஏன்டா அடையாளம் கட்டுறதுதான் என் பேரன். ரொம்ப குழம்புனது, யார் பேரன் எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகணும். கரெக்டா போடுற இவர் தான் என் பேரன், எனக்கு அடுத்த வாரிசு, நான் சம்பாதிக்கிற பணம் லைக் போடுங்கள். எத்தனை பேர் லைக் பண்ணியிருப்பான்? 2 பேர் லைக் பண்ணியிருப்பான். ரொம்ப லைக் பண்ணி ஒரு டேஸ்ட் அவுட் பண்ணி அந்த பையனை தூக்கி போனடி. உடையது விளம்பே. எப்போ ரகசியங்களை காப்பாற்றுற வரைக்கும் மனிதன் ஜெயித்து கொண்டே இருப்பான். ரகசியங்களை காப்பாற்றுகிறது, இந்த ரகசியத்தை காப்பாற்றுறது மிக பிரமாதமான எம்ஜிஆர், விஜய், அஜித், சிவாஜி தான் வலுவாரு. அவன் அரசியல் வர முடியாது. நீங்க வெற்றி மிகப்பெரிய வெற்றியாளர் பாருங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. வெளியே சொன்ன போல அந்த சிலம் இருக்கும். பெரிய பெரிய ஆள் தான். நீங்க அமிதாப் பச்சன் ஒரு விஷயத்தை கேளுங்க, வாங்க முடியாது, வேற எதுவும் பேசுவோம். அவருக்கு தெரியும், சொன்ன போயிடும். இப்ப நான் கூட சொல்றேன்ல, டேய் நம்பி இருக்கிறாங்க, அது நடக்காது. இந்த இடம் பல்ல விட்டா நடக்குதுன்னு சொல்றேன்ல, பல்ல விட்ட சிக்கல் வரும். என்ன சொல்லிடுறேனே, சொன்னவனே எக்ஸ்போஸ் ஆயிடும். திறந்து வச்சு நான் ஒரு பொருள் ஆயில் ஹாட் பேக்ல வச்சுக்கணும், கேட்டவுடனே போட்டா சூடா இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பாட்டுக்கு போகலாம். அது வரையில காத்திருங்க, ஒரு 5 நிமிஷம். ஸோ ஒரு இருட்டு, அந்த இருட்டை நான் என்ன செய்யணும், ஒரு காவலை நீக்கி வைக்கணும். வெளியில போகும்போது ஒரு டார்ச் எடுத்து போகும், இருட்டாது. சந்திர ஒளி வந்துச்சுன்னா டார்ச் வேலை இல்லை, நல்ல சந்திர ஒளி விழுகுது. பொழுது விழிச்சு சூரியன் வந்துச்சுன்னா அதுக்கும் வேலை கிடையாது. ஒவ்வொரு நிலைக்கும் மாறுபடும் பொழுது உனக்கு உண்மை நிலைப்பாடா தெரியும். ஒரு இருள் நீங்கிறதுக்கு சின்ன ஒளி, அப்புறம் அதை விட பெரிய ஒளி, அதை விட பெரிய ஒளி, அதை விட பெரிய ஒளி, கடைசியில் அந்த ஒளி நினைத்து நிற்கும். அப்ப இருள் வடிவு இருக்கிறது என்ன செய்யுது, மறு வடிவ ஆயிடுது. இருள் நாம மாறிடுது, இருட்டா இருந்தது காவல் வெளிச்சத்து இருந்தது. அப்புறம் அதுல இருந்து என்ன வடிவு வருது படிங்க, இருள் வடிவு, ஓ வடிவு, ஓ வடிவு சூரியன் போடும். அதுல இருந்து அது மறையுது, கன்வெர்ட் ஆகும். இருளே மருளாயிடுது, மருளே வெளியா இருக்குது ஓ வடிவு, அந்த வெளியே அருளா இருக்குது, அந்த அருளே சிவமா இருக்கு. இருக்கிறது ஒண்ணுதான், மாறினே வருது. எப்படி இருக்குதோ அப்படி இருக்குது. இருள் வடிவம் அப்படின்னு சொன்னார். எதுக்கு எதுக்கு இருள் வடிவம்? உன் உயிர் இருள இருந்தா எல்லாம் இருட்டா இருக்கும். மருளுக்கு வரும்போது அந்த இருட்டே மருளாம உலக தோற்றமாயிடும். இந்த இருட்டு எங்க போச்சு? உலக தோற்றம் வரும்போது கேள்வி. உலகம் தோன்றும் பொழுது அந்த இருட்டு தான் உலகமா மாறிடுது. கொஞ்சம் வெளிச்சம் வந்தா அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்போ உண்மையில உட்காந்துக்கிறீங்க, எது எங்க இருக்குன்னு தெரியல, ஒரு காவலை கேட்டா எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த இருட்டு தான் அங்க மாறும். இருட்டு வெளியே போயிடும். புரியுதா? இருட்டு வெளியே போகல. வீட்டினுள் போகவென்றே விளக்கினை ஏற்றி வைத்தால் வீட்டினுள் எங்கே போச்சு, விளக்கொளி எங்கே போச்சு. அந்த இருள் தான் ஒளியா மாறும். இங்க அது மாதிரி மாறினே வருது. முதல்ல ஒண்ணு தெரியாத இருந்தா, அப்புறம் மயக்கத்துல இருந்தான், அப்புறம் ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டது, அப்புறம் உண்மை தெரிந்தது, அப்புறம் நிலைப்பட்டது. 5 நிலை சொல்றாரு. இருள், மருள், ஓ வடிவம், அருள், சிவம்.
5 நிலை ஒரே உயிர். அது எந்த நிலையில இருக்குதோ அந்த நிலைக்கு அது மாறும். நாம அது போல ஒண்ணா மாறணுமா? அதான் அந்த பாட்டுடைய கேள்வி. ரொம்ப நாள் ஆகும். நேரா சிவத்துக்கு வந்துடும். எல்லாம் சிவமயமே, சிவமயமே எங்கும் சிவமயமே. சிவத்தை தவிர வேற இல்லை. கடன் கொடுத்தவனு சிவன், வாங்கினவனு சிவன், மிரட்டவனு சிவன், பயப்படுறவனு சிவன். எல்லாம் சிவமயம். யம பயம் கிடையாது. ஏன்னா எல்லாம் யமனே சிவன் தான். சிவன் நினைச்சா யமன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். மார்க்கண்டேயன் போய் சிவனை பிடிச்சா யமனை வச்சு தட்டான். புராணங்கள் உண்மை நான் சொல்ல வரல. புராணங்கள் தத்துவம் இல்லை. அதை புரிஞ்சுங்க. புராணங்கள் மூலியமா சில தத்துவங்களை புரிஞ்சு தத்துவத்தை எடுத்துக்கிற மார்க்கண்டையை போய் கட்டி பிடிச்சானா இப்படி சொல்லிட்டு அவ்வளவு பகுத்தறிவு நமக்கு கிடையாது. கேள்வி கேட்கிற ஐடியா கிடையாது. கேள்வி கேட்டா அப்பா மேல சந்தேகம், கொண்டாட்டியோட ஒன்னா இருக்க முடியாது. நிறைய சந்தேகம். கேள்வி கேட்காம தத்துவத்தை புரிஞ்சுன்னா. அப்ப அந்த பாட்டு என்ன சொல்றாரு? இருள் வடிவா இருந்தா அதுதான்டா மறு வடிவா மாறுது. மறு வடிவம் கொஞ்சம் விளக்கம் கிடைச்சா ஓமயமா மாறுது. வெளியா தெரியுது. வெளி அருளா மாறுது, உணர்வா மாறுது. அந்த உணர்வு சிவமா மாறுது, அந்த சிவம் ஆனந்தமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாட்டு. அந்த பாட்டுல சொல்ல வர கருத்து அது. முதல் பாட்டுல என்ன சொன்னாரு? நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இருக்கு. இருள் இருந்தா உன் உயிர் எல்லாம் இருக்கா இருக்கும். தண்ணி சாப்பிட போட போகும். மருள் இருந்தா எல்லாம் மருளா இருக்கும். மருளா மாயை மறுபடியும் சொல்றேன். மருள் சொல்லிங்க. அப்புறம் ஓமயம் வடி வடிவமா இருந்தா எல்லாம் வடி வடிவமா இருக்கும். அப்ப அருளா இருந்தா எல்லாம் உணர்வா இருக்கும். சிவமா இருந்தா எல்லாம் கடவுளா இருக்கும். எப்படி மனசு இருக்குது அப்படி தெரியும் சொல்ல. இங்க என்ன சொல்றாரு? இந்த ஒண்ணும் தனித்தனியா இல்லடா, ஒண்ணுதான் இன்னொன்னு மாறுது. இருள் தான் மருளா மாறுது, மருள் தான் ஓமயமா மாறுது, ஓமயம் தான் அருளா மாறுது, அருள் தான் சிவமா மாறுது. இந்த ஒண்ணுதான் எல்லாம் சொல்ல வர இந்த பாட்டு. இதுல நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல்ல துக்கத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு 5 சொல்ல முடியுங்களா? நீங்க பிறப்பதற்கு முன்னால இருட்டுல இருக்கிறீங்க. உலகம் தெரியல, உலகம் இருக்குது ஆனா தெரியல. அதுக்கப்புறம் பிறப்பெடுத்து உலகம் உண்டாகும். உலகத்தை உண்மை நினைக்கிறீங்க. மறுபடியும் அந்த உண்மை நினைச்சு இந்த உலகத்தை அல்லற்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க. அப்புறம் கொஞ்சம் ஞானம் கிடைக்குது. இந்த உலகம் ஒரு பொருளால் செய்யப்பட்டது, அது வஸ்து தெரியும். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அதிலேயே இருந்து ஊறி இந்த உலகத்தை செய்யும் பொழுது, காரியங்களை செய்யும் பொழுது, எல்லாம் வஸ்துல ஒரு பொருள் தான் செய்யும் பொழுது துக்கம் இருக்காது, செயல் மாத்திரம் இருக்கும். உங்க உணர்வு பழுக்குது. மௌனத்திலேயே எல்லா காரியம் செய்யும் கடவுள் போல. அந்த உணர்வு பழுத்த உடனே பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசத்துல மகிழ்ச்சி உண்டாகும். அவ்வளவுதான். அம்மா அப்படி அசி ஆகிடும். அப்படியே அதான் அசிபதம். அந்த மகிழ்ச்சியா நீ இருக்கிறன்னு புரிஞ்சுக்கிறது அசிபதம். அப்ப என்ன இந்த கதையை எப்படி சொல்றது? ஒரு மனிதன் பிறப்புக்கு முன், அதாவது தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருட்டுல கிடக்கிறான். ஆனா தூக்கத்துல அவனுடைய உடலும் உலகமும் எல்லாமே தூக்கத்துல இருக்கு. என்னவா இருக்குது? என்ன இருக்குது? அப்ப இதெல்லாம் என்னவா இருக்குது? அது எழுச்சி பாக்குறான், உடம்பு உண்மையா தெரியும். அங்கதான் இவனுக்கு சுகத்துக்கான வருது. செய்யறான், ஏன் இப்படி செய்யறான், ஏன் இப்படி செய்யறான், இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், இனி எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு ஒண்ணும் புரியலையே. கேள்லாம் அப்புறம்தான் ஒரு விஷயம் தெரியும். எல்லாம் ஒரு பொருள்டா, இது ஒரு கற்பனை. இது கற்பனை. இங்க நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எண்ணம் வந்தா நிறைவேறுது, அவ்வளவுதான். இடையில நான் பாத்துங்க செயல்பாடு. செயலுக்கு என்ன தேவை? ஆனா நினைவுன்னு ஒண்ணு வந்து பாருங்க, அது மறுபடியும் அது போயிடுச்சு. இப்போ என்ன வருது? ஓமயமா இருக்கு. அதன் பிறகு இவன் மனம் மௌனத்துல படுக்குது. உணர்ச்சியே உலகமா தெரியுது. நீ எந்த உணர்ச்சி இருக்கிறீங்களோ அந்த உணர்ச்சி உலகமா தெரியும். நீங்க ஒரு சமாச்சாரம் பேசி வைங்களேன், அது படாத வரும். நீங்க பேசுறதா இருக்கும். பூ வேலை ஏறி வச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு லாரி போகும், பூமலையான லாரி போகும். இந்த சீட்டு கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் தொடர்பா தெரியும். அதுதான் அந்த மௌனம், அந்த நிலை. அப்புறம் அருள், அந்த உணர்வு படுத்த நிலை அருள். அதுக்கப்புறம் சிவம். நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். வேதாந்தம் சொல்லுது அந்த நிலை புரியும், அனுபவமா மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி தான் நீங்க. அதான் சுத்தம். நீங்க எப்பொழுதும் என்ன பொருளால் செய்யப்பட்டீங்க? மகிழ்ச்சியா. உடல் முழுவதும் மகிழ்ச்சியால் செய்யப்பட்டது, மனம் முழுவதும் மகிழ்ச்சியால் செய்யப்பட்டது. புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே மகிழ்ச்சியால் செய்யப்பட்டது. உயிரும் மகிழ்ச்சி தான். ஒரு களிமண் எடுத்து கை வச்சு, கால் வச்சு, மூக்கு வச்சு
வாரி வச்சு உடம்பு உண்டாக்குற மாதிரி மகிழ்ச்சியாலே நீங்க எல்லா விதமும் உண்டாயிருக்கு. தனு கரண புவன போகம் எல்லாம் மகிழ்ச்சியால் செய்யப்படுது. தனு என்பது சரீரம், கரணம் என்பது மனம் பற்றி சித்திரமாக, புவனம் என்பது உலக தோட்டம், போகம் என்பது அனுபவிக்கிறது, அத்தனை மகிழ்ச்சியால் செய்யப்படுது. வெவ்வேறு உண்மை. இதான் உங்களுடைய கடைசி நிலை, உணரக்கூடிய நிலை. அந்த இடத்துல நீங்க இறைவனோடு ஒன்றுபட்டு, அதான் அந்த பாட்டு சொல்லுங்க. அப்புறம் அருள் குரு வடிவே. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காருல்ல, அதை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். கரெக்டுங்களா? அந்த சுதந்திரத்தை அவர் எடுத்துட்டா அவரையும் எடுக்கணும். நீங்க எப்படி உணர்வு, நீ போய் பேசுற அந்த பலன் நீ அனுபவிச்சாதான் உணர்வு. நானா எடுத்துன்னா எப்படி உணர்வு? உன் பிள்ளைய நீ எப்படி அனுபவிப்ப? இப்போ ஒரு கஷ்டப்படுறான்னா அவன் அனுபவிச்சாருன்னா அவனுடைய பக்குவம் கிடைக்கும். உயிருக்கு எல்லா உயிரையும் வாரி அடிச்சுட்டாரு. தன்னுடைய நிலையிலிருந்து உயிர்களை வாரி அடிச்சு விட்டுட்டாரு. அதோட பக்குவப்பட்டு தாங்க நினைக்கிறாரு. அவருடைய ஞானம், அவருடைய வேலை. அது போய் நீயா அப்படி செய்யறது கேட்கக்கூடாது. நீங்க பிக்பாஸ் பார்த்தீங்க, ஒருத்தர் வருவான், அவன் பேரு பாஸ்கர் பாலா. அவன் சொல்ல உன் பிரச்சனை எழுதிடணும், நான் அதை தலையிட கூடாது. நல்ல அருமையான கேரக்டர். நீங்க பாருங்க, இப்போ கடவுள் சக்தியோட சேர்ந்து செய்யற லீலையில உலகத்தோம் சிவசக்தி லீலைன்னு சொல்றாரு. நீ ஏன் லீலை பண்ண அவருக்கு தெரியாது, அவருக்கு அவர் மனைவியோட பிரச்சனை. நீ என்னன்றதான் பிரச்சனை. நீ என்ன ஆக போற? வந்து பிறந்து விட்டாய், எப்படி வாழ்வது அதை தெரிஞ்சுக்கிட்டு தவிர நீங்க அப்பா அம்மா போய் நீ ஏங்க நீங்க அன்னைக்கு சினிமாவில் ஏன் போட, நீ ஏன் சந்தோஷமா வந்து கேட்கறது அது தேவையில்லாத கேள்வி. இப்ப அவசரத்துக்கு என்ன தேவை? ஒரு கேள்வி இருளோ இல்ல மருளோ, அந்த இடத்துல என்னுடைய சுதந்திரம் ஒண்ணும் இல்லைல்ல. நான் இப்ப இது வரைக்கும் அவங்களுடைய சுதந்திரம் இல்லை. இப்போ கடவுள் வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. 1947 ஆகஸ்ட் 17 சுதந்திரம் இல்லை. அதுக்கப்புறம் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இந்தியா பார்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்தாரு. நீ நேரம் எங்க வயசுக்கு பாருங்க. என் மூலியமா கடவுள் அறிவிக்கிறார். என்ன செய்யணும்? இது வரைக்கும் இல்லை. அது யாரும் குறை சொல்லுங்க. அதை பத்தி ஒரு தண்டனை கொடுக்கல, ஒன்னும் அடிக்கல. கஷ்டத்துக்கு வரும்போது விரட்டி விடல. நேரம் எவ்வளவு இப்படி இருந்தாலும் யாரும் கேட்கல. இது வரைக்கும் இல்லை. பிராப்தம் இருந்தது. இப்போ மாறி போச்சு. இப்போ ஒரு குரு உபதேசம், குருவாய் வருவாய் அருள்வாய் குருவாய். குருவா வந்து அருள் செய்யுது. அருளை பெற்றுக்கொள்ளமே தவிர கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா கேட்டு பிரயோஜனம் இல்லை. நடந்தே நடந்து போச்சு. இது நடக்கிறது என்ன செய்யணும்? இப்ப அறிவிப்பு என்ன வருது? அதன்படி செய்யும். இதுக்கு முன்னாடி அறிவிப்பு ஒன்று அறியாமல் இருந்த எவ்வளவோ குழப்பங்கள் இருந்தது, எவ்வளவோ துன்பங்கள் வேலைகள் இருந்தது. இப்போ ஒரு குரு, அது ஒரு மனிதன் கடவுளா வந்து சொல்றாரு இப்படி என்ன செய்யணும் போகணும். அந்த மாதிரி அது மாதிரி நான் முதல்ல இருந்த மாதிரி தான் இருப்பேன்னா அதே மாதிரி தான் பொண்டாட்டி டிவி தூங்கிடுவோம். கேள்வி கேட்டாரு. அதை வந்து பொண்டாட்டி டிவி தூங்கி போடுவான்னு சொன்னீங்க. ஏன் பொண்டாட்டி தூங்கி போனா அவர் டிவி வேற எதுக்காக தூங்கணும் அப்படின்னு கேட்டாரு. பொண்டாட்டி தூங்கி போனா பல பேர் சந்தோஷப்படுவோம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிறது நடக்கும். இப்ப நீங்க வந்து ரொம்ப நன்றியா எது போன்ல ஒரு குரல் சொன்னாரு. அதான் போன்ல சொல்லுவோம். ஹலோ, நான் தான் பேசுறேன், யாரும் கேட்கக்கூடாது. உன் மனைவியை கடத்தின்னு பயப்படாது ஒண்ணு செய்யணும். அவன் நான் ஒன்றும் பயப்படல, இல்லை செய்தான் செஞ்சீங்க. அதுக்கு இல்லை, 10 லட்சம் கொடுத்தா பொண்டாட்டி விட்டுருவான். அவன் இன்னொரு 10 லட்சம் நீ கொடுத்தா இன்னொரு பார்த்தா பொண்டாட்டி மேல புரியல சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டான். மனைவியை விரும்பாத மனிதா, உன் அன்னையிட்டு வந்து விட்டேன். அம்மா மேல பாசம் எவ்வளவு இருக்கானா, மரியாதை 20 லட்சம் கொடுக்கணும். 2 பேரும் எங்க வச்சிருக்கா, ஒரே ரூம்ல அடைச்சு வைத்து விட்டேன். ஒரு நேரத்தில் நீயே கொண்டு விட்டுணும். அவளுக்கு போன சண்டையில அவனை கதையில் கொண்டு விட்டு கால எப்படியா கத்துற வாழ்க்கை கேட்டுட்டு போகல. 20 லட்சத்துக்கு ஏகட கொடுத்து. அது போல சில மனைவிமார்கள் வந்து அது மாதிரி தூங்கி விடுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, கம்மன் இருப்பான், டிவியை விட மாட்டான். கேட்டா அது போன டிவியை பார்த்துட்டு இருப்பான். அது துணி போட விடுவானா? இப்ப அவன் கேட்பான், டிவி மனைவி ஏதோ ஒன்று கொடுக்கணும், டிவி கொடுத்துருக்கேன். அதனால்தான் அந்த உதாரணம் சொல்லும்போது மனைவி டிவி தூக்கி போயிட்டா உதாரணம் எல்லாரையும் சொல்ல. சில மனைவிகள் ரொம்ப சொற்பம், ஒரு 10% அப்படி இருக்கிறாங்க. நான் அந்த 10% கணவன் தான் சொல்றேன். அதுல ஒவ்வொரு தம்பி, அதனால அவனை பார்த்து சொன்னேன், தூக்கி போயிட்டா என்ன செய்வேன் அப்படின்னு. அதனால எதையும் நம்ம சாதகமாக இருந்து இழக்க மாட்டோம், பாதகமாக இருந்து இழந்துடும். இப்ப சுதந்திரங்கிற கேள்வி என்ன வருதா,
உனக்கு கடவுள் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நீ நடத்தின நடப்பழிய நின்ற இடம் நான். நீ எனக்கு சொல்லு, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. பாயிண்ட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யணும், இனிமே என்ன செய்யணும் யோசிக்கணுமே தவிர நடந்ததை நினைச்சு கஷ்டப்படுற முட்டாள், சர்வதேச முட்டாள், நடப்பழிய நின்ற இடம். அந்த இடம் சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நீயே, நடப்பு அழிய நின்ற இடம் நான். அந்த நடந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப நிக்கிறேன், நான் நிக்கிறேன், என்ன செய்யணும். நடந்ததெல்லாம் நீ நடத்தின, இது அறியாமல் இருந்தேன், இத்தனை காலம் பிடித்தது, உன்னை கண்டு துரத்துகிறது, இவ்வளவு காலம் ஆச்சு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு சத்சங்கம், ஒரு அறிமுகம், இங்க போனா கேட்கலாம், அவன் பேசுறதை கேட்கலாம். யாரோ சொன்னாங்க, ஏதோ நடந்தது, எப்படியோ கடவுள் அறிவிச்சாரு. டாக்டர் பார்க்கும்போது அவர் புத்தகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். என்ன அந்த புத்தகம் படிக்கிறீங்க, நம்ம வாங்க, ஏதோ நடந்தது. வந்த பிறகு என்ன செய்யணும், இந்த அறிவிப்பை கடவுள் அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எடுத்துக்கிறது உங்க எடுத்துக்க மாட்டேன், ஓ எடுத்துக்குவேன், ஓ நான் வாரி இறைக்கிறேன். கொத்தி தின்ற காக்கா தின்னுது, கொத்தாத காக்கா போகுது பயந்து. எனக்கு பிரச்சனை இல்லை, எத்தனை காக்கா சாப்பிட்டு பிரச்சனை இல்லை, வாரி இறைக்கிறேன். நீ எடுத்துக்கோ, அது குருனுடைய வார்த்தைகள் எடுத்துக்கோ, எடுத்துக்கிறது நல்லது தானே. நல்ல விஷயங்களை கடவுள் சொல்றாங்க எடுத்துக்கிறது நல்லது. உனக்கு புத்தி இருக்கா, அதனால சொல்றேன். நீ புத்தி கட்ட நல்லது. மறந்து போய் எதிர் வீட்டு போய் சாப்பிட மாட்டேன், உங்க வீட்டுல போய் சாப்பாடு கேட்பேன். உனக்கு புத்தி இருக்கு, நீ எடுத்துக்கிறது குருனுடைய வார்த்தை. அப்ப எப்படி இருக்கணும், இனிமேல் எப்படி இருக்கணும், நீ மகிழ்ச்சி மாறாமல் இருக்கும் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு வேலை. ஒரு சொல்லுதான், நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு சூடு வச்சா மாடு அது சொல்லுதான் கேட்கும். நிறைய சூடு சொல்ல அவசியம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு சொல்ல போதும். நீ நல்ல மனிதனா நல்ல மாடா நீ தான் முடிவு பண்ணி. அதுக்கும் என் பிரச்சனை, உன் பிரச்சனை. நம்ம சொல்ல வேண்டிய சொல்லு. அதனால நீ எந்த வகையில எனக்கு தப்பிக்க முடியாது. இது வரைக்கும் நடந்தது, இப்ப நடக்குது, அதெல்லாம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது புரியுதா? இது வரைக்கும் நீ மனம் கழிச்சதெல்லாம் ஒவ்வொரு விஷயம். இனிமே எப்படி கழிக்கணும், காலையில் சுத்தம் குடிக்கணும், கொஞ்சம் வாக் பண்ணணும், மழை கழிஞ்ச போது சாப்பிடணும், இதெல்லாம் இனிமே வச்சுக்கணும். இனிமே வச்சுக்கணும். இப்பெல்லாம் நான் முன்னாடி இல்லையா, இப்போ மறுபடியும் போ, யார் வாங்கினது. நான் சொல்றது புரியுதா? ஆறு உன் வீட்டுக்கு வரலையே, நீ தானே ஆடு தேடி போன. அது எவன் வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்காது, அது ஓடிக்கிட்டு இருக்கு. நீ முண்டு குடிக்கிற, முண்டு குடிச்சாலும் சரி, வாய்ப்பு குடிச்சாலும் துப்புனாலும் சரி, கால் கழுவினாலும் சரி, அதுக்கு பிரச்சனை இல்லை. தண்ணி ஓடிடும், புது தண்ணி ஓடும். உனக்கு தான் பிரச்சனை. அதுலயே கால் கழுவிட்டு அதுலயே குடிக்கும் போது அறுவறுப்பு. உனக்கு அறுவறுப்பு வேணுமா, ஆனந்தம் வேணுமா, யூபி சைடு, அது உன் பிரச்சனை. அடுத்தது அருள் உறும் வடிவே முன் இயல்பு ஆன்மா ஆணவ இருள் அரும் அன்றே. இருள் உரு சுழித்தி விழுங்கிடும் அதனுக்கு இந்த மாயையின் சிருஷ்டியதாம். மருளுரு கனவு விழுங்கிடும் அதற்கு வந்தது பிரணவ சிருஷ்டி. தெருளுரும் அந்த பிரணவம் விழுங்க திகழும் அவ்வருள் சிருஷ்டி அதே. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, படிங்க. யாராவது படிக்கலாம். அருளுரு வடிவே முன் இயல்பு ஆன்மா. முன் இயல்பு ஆன்மாவுக்கு, ஆன்மான்னு சொல்றீங்களே, அதனுடைய இயல்பு என்னன்னா அருள் தான். மௌன உணர்வு. அருள்னா மௌன உணர்வு, சும்மா இருக்கும் நிலை. சும்மா இருந்தா எல்லாம் நடக்கும் கடவுள் சொல்றேன். God is nothing but silence, அமைதி, பேரமைதி கடவுள். அப்ப அருள் என்பது ஆன்மாவுடைய முன்னிலை. அடுத்தது ஆணவ இருள் அருள் அன்றே இருள் சுருத்தி விடுகிறது. படிக்கும் போது இப்படி படிக்க சொன்னீங்க. ஆக்சுவலா முன் இயல்பு ஆன்மா ஆணவ இருள் அரும் அன்றே அருள் உறும் வடிவே. ஆணவ இருள் அற்று போனா முன்ன இயல்பா இருந்த அருள் வடிவம் கிடைக்கும். அழகா புரியுது. இப்ப அவர் படிச்சிருப்பாரு. ஆன்மாவுடைய முன்னிலை முன் இயல்பு ஆன்மா அது இருள் அடிச்சா அந்த ஆன்மா முன்னிலை அடைய போகுது. முன்னிலை ஏன் அடையல? இருள் காரணம். வீட்டுல இருந்து புறப்பட்டவன் திரும்ப வீட்டுக்கு வர முடியல, இருட்டிச்சு, திசை தெரியல. வெளிச்சம் வந்தா அப்ப இவருடைய முன் வீடு ஆணவம் இருள்கள் மறைச்சது. அந்த இருள் நீங்கின உடனே முன் வீட்டுக்கு வந்துச்சாரு. இவன் நிலை முன் வீடு, முன்னேற்ற ரெண்டு வரி முடிஞ்சதா? அடுத்தது இந்த மாயையின் சிருஷ்டி அதாம். அதனுக்கு
இருள் உரு சுழுத்தி விழுங்கிடும். மாயையினுடைய சிருஷ்டியில சாப்பிடுறது இருள். எது? தூக்கம். தூக்கத்துல மாயை எது? பையன் முடிச்சுதான் தூங்கும்போது மனிதனை அடித்துக் கொள்ளும். இப்படி தலையாட்டம் என்ன அர்த்தம்? அடித்துக் கொண்டாங்க, அடித்துக் கொள்ளும். அடித்துக் கொள்ளும் அர்த்தம். சங்கத்துக்கு அறிவாளியும் வருவார்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் சொல்றது இல்லை. யாரை காட்டுறேன்? நாராயணா. முழிச்சுன்னு சொல்றதுதான் மாயை. தூங்குறவனுக்கு கிடையாது. அந்த மாயை எது சாப்பிடுது? தூக்கத்தில் இருள் சாப்பிடுது. பாருங்க, அருளை சாப்பிட்டது இருள். அந்த இருள் இல்லைன்னா அருள் வருது. மாயையை சாப்பிடுறது இருள். இருள் அருளை சாப்பிடும். மாயையும் இது ஒரு மெலடி டாமன். சூப்பரான அந்த இடம் paradox. ரொம்ப ரசிக்க வேண்டிய இடம். இந்த மாயை இருந்ததுல மருள். இதை எது சாப்பிடுது? இருள். அருளை எது சாப்பிடுது? இருள். அதுவும் ஆணவ இருள். நானுங்கிற அகங்காரம் அது சாப்பிடுது. இங்க மாயை எது சாப்பிடுது? சுத்த இருள். super. இது மாயை சாப்பிடுது. அது நான் சொல்றேன். மருள் உரு கனவு விழுங்கிடும் அதற்கு வந்தது பிரணவ சிருஷ்டி. இப்ப கனவு வருது தூக்கத்துல. இருள் சாப்பிடுது மாயை. கனவு. கனவுல ஒரு மருள் உண்டாது. உலகம் உண்டாது. மாயை உண்டாது. கனவுல ஒருத்தன் வாழலாம். கனவுல என்ன உலகம் மாதிரியே இருந்துச்சு. அது ஒரு மருள். அது இருள உண்டாகிற மருள். அருள்ல இருட்டு சேர்ந்தா உண்டாகிற மருள் உலகம். மருளை தூக்கம் சாப்பிட்டபடி உண்டாகிற மருள் கனவு. இந்த கனவு வரும்போது மருள தெரியும். அவனை எது சாப்பிடுது? அந்த கனவை பிரணவம். படிங்க. மருள் உரு கனவு விழுங்கிடும் அதற்கு வந்தது பிரணவ சிருஷ்டி. பிரணவ சிருஷ்டி. பிரணவம்னா வெளி. இவன் தூக்கத்தில் ஏற்ற உடனே அந்த கனவு என்னாச்சு? உள்ள போய் ஒடுங்கிடுது. ஓடிடுச்சு. இப்ப கனவை பொறுத்த வரைக்கும் மூச்சா பாருங்க, அது ஞானம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மாயிலிருந்து விடுபட்ட அது ஞானம். ஆணவ இருள உண்டாகிற கனவு இந்த உலகத்தோட. அறியாமையில உண்டாகிற கனவு தான் நீங்க பாக்குற கனவு ட்ரீம். அது ஏஞ்ச உடனே அந்த பிரணவ சக்தி அது புரிய வச்சிருக்கு. இந்த கனவுடா ஒண்ணு இல்லைடா. இங்க ஆணவ இருள் நீங்கிடுச்சுன்னா அது அருளை புரிய வச்சிருக்கு. அது தாண்டா அது வேற ஒண்ணு இல்லை. எப்படி பார்த்தாலும் நீங்க வாழற வாழ்க்கை உண்மை அல்ல. இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய இடம். அனுபவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். வார்த்தையால சொல்லி தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ரெண்டு இருள் இருக்கு. ஒண்ணு ஆணவ இருள். அது என்ன பண்ணுது? அருளை முடியும். அது நீங்கிடுச்சு. அந்த ஆணுகளை இருந்துச்சுன்னா அருள் உண்டாயிடுச்சு. இங்க இன்னொரு இருள் இருக்கு. அந்த இருள் என்ன செய்யுது? தூக்கத்தை கொடுக்குது. அதுல ஒரு மழை உண்டாகுது. அது நீங்கிடுச்சுன்னா இங்க என்ன உண்டாகுது? பிரணவம், சிவம். அந்த அருள் உண்டாச்சு. ஆணவர்கள் போச்சுன்னா அது அகங்காரம். இது மகங்காரம், என்னுடையது. அகங்காரம் நான், மகங்காரம் என்னுடையது. யான் எனது. யான் எனது. தூக்கத்துல வர இருளுக்கு என்ன தோற்று? அந்த காலம் அது இருள். அறியாமை இருள் தான். அறியாமை இருள். அதுவும் ஆணவர்கள் தான். உலக தோட்டத்துல இருக்குதான் ஆணவ இருள். ஆணவம் அப்படிங்கிறது இருளா, இருள் மாதிரி தெரியும். அங்க என்னுடையது நினைக்கிறான்ல. எங்க தூக்கம் எப்ப வருது? தூக்கம் எப்ப வருது? தூக்கம் யாருக்கு வருது? அப்படியே விடுறான். யாரு? 11 மணி வரைக்கும் 12 மணி கரண்ட் வேலை பார்க்கணும். அசந்து போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த உலகத்துல சோறு வரைஞ்ச உடனே அங்க ஒரு இருள் உண்டாகும். அதுல ஒரு கனவு மலைக்குதியா? அதுல ஒரு மருள் உண்டாகும். இங்க எப்படி ஆணவர்கள் வந்து அருளை மறைச்சு இந்த உலகத்தோட்டம் உண்டாகுது, அதுபோல அங்க அசதி, மனதனுடைய அசதி தான் தூக்கம். நிறைய பேர் தியானம் பண்ணும்போது தூக்கம் வருது சொல்றாங்க. என்ன காரணம்? மன அசைது. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், நான் போக வருவேன், என்னால ஒண்ணும் முடியல. தூக்கத்தை கெடுப்பதாதான் சோர்ந்து போய் அப்படியே சொல்லி. அப்ப அந்த காரணத்துக்கு டைம்லெஸ் இருக்கு. 100% அந்த காரணத்துக்கு தான் டைம்லெஸ் இருக்கு. வேற எதுவும் அதுதான் உடம்புல வெளிப்படும். தூக்கம். உடல் உழைப்பு கூட தூங்கும். நல்லா ஹார்டா ஒர்க் பண்ண 20 நாள் தூங்காம நினைச்சுக்கலாம். சிவாஜி ஒர்க் பண்றோம் மேனுவலா, அது தூக்கம் வராது. அந்த ஆள் வருதுன்னா
ஆனா மனசு படாத பாடுபட்ட தூக்கம் சோர்வு வந்து அது ஒரு மாதிரி வகையான சோர்வு. பியூர் தூக்கம் கிடையாது. ஏன் சோழ துக்கமா இருக்க முடியும், மகிழ்ச்சியா இருக்காது. இதை நினைச்சு அதை நினைச்சு புரண்டு அப்படியே இழுத்து போயிடும். அப்புறம் ஏச்சு பார்த்தோன்னா மறுபடியும் அந்த வருத்தத்தோடு தான் இழந்துப்போம். ரெண்டு இடம். ஒண்ணு ஆணவ இருள், அது என்ன செய்யுது, அருளை சாப்பிட்டு மருளை காட்டுது. இங்க எனது என்ற மகங்கார இருள், அது என்ன செய்யுது, அந்த இருளை சாப்பிட்டு மருளை காட்டுது, கனவை காட்டுது. அங்க ஆணவ இருள் அகன்றா அருளை புரிஞ்சுக்குவ. இந்த மகங்காரம் இருக்குல்ல, அந்த இருள் அகன்றா பிரணவத்தை புரிஞ்சுக்குவ. மருளுக்கு சக்தி, அருளுக்கு சக்தி, பிரணவங்களுக்கு சிவம். சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த உலக வாழ்க்கையில் விழிப்போடணும். ஆணவ இருள் போயிட்டா விழிச்சுக்கணும். ஆணவம் கழிஞ்சா சக்தி முடியும். இங்க என்ன செட்டப் லைஃப்லன்னா சக்தி என்பது செயல்படுவது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஸ்டாட்டிக் சிவம், இது கரண்ட், இதெல்லாம் செயல்படுது. உயிர்ப்பு, அது உயிர், உயிர் சிவம், உயிர்ப்பு சக்தி. நெருப்பு சிவம், அதுல இருக்கிற சூடு சக்தி. செயல்படுவதெல்லாம் சக்தி. அது இடம் கொடுத்து செயல்படாம நிலையா நிற்கிறது சிவம். இது செயல்படும் பொழுது நானை எடுத்துட்டா சக்தி புரியும், அருள் புரியும். எல்லாம் அது செய்யுது. நம்ம கையில ஒண்ணும் இல்லை, அது நடக்குது. நல்லது கெட்டது, குடிகார நினைச்சா கூட சரி தெரிஞ்சிடும். அவன் குடிக்க விடுவானே, அதெல்லாம் போமான். நினைச்சு பாரு, பல பெண்கள் நினைச்சுதான் சிறு கணவன் தெரிஞ்சுட்டாங்க. அவங்க சண்டை போட்டுதான் அதிகமாயிருக்கு. ஆமா சார், கோவல வீட்டுக்கு வந்தாலும் கண்ணையை கேட்டா பணம் வேணுமா, நெக்லஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்னா ஒண்ணு ஒண்ணா கொடுத்தா. கடைசியா மாதிரி வெறுத்து வரான், கேட்கறா என்கிட்ட கொடுக்குறது சண்டை கூட இல்லையே, ஒன்றும் கொடுக்குறது எங்க ஒண்ணு இல்லையேன்னு சொல்றான். அப்படி அவங்க கொடுத்ததுனால தான் திரும்பி கண்ணைக்கிட்ட வந்தான். இல்லைன்னா மாதிரியை விட்டு குழந்தைகிட்டு போயிருப்பான், ரிட்டர்ன் ஆக மாட்டான் அந்த இடத்துல. ஸோ ஒரு விஷயத்தை விடும்பொழுது அது ஒன்று வசியமாயிடும். இப்ப ஆணவத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சு, அந்த இருள் போயிடுச்சுன்னா இந்த மாயையை உங்களுக்கு சக்தி வடிவமா தெரியும். சக்தி வடிவாம் பொற்பதம் அருளா தெரியும். அருளா தெரியும், அருளா தெரியும் என்ன சார் அர்த்தம்னா, பராசக்தி தான் இந்த உலகத்தை படைக்கிறா. பூத்தவளே புவனம் 14 பூத்தவனம், காத்தவளே பின் கலந்தவளே மூத்தவளே எல்லாவதான். எங்கெங்கு காணிடும் சக்தியாடா தம்பி, 7 கடலை வர்ணப்படா, அதான் அருள். அருள் இது பறை சக்தி. சிவம் அறிவு, அதுக்கு ஆதாரமானது. அறிவு சொல்லுது, மனம் செயல்படுது, மனம் சக்தி. இது விளங்கணும்னா உங்ககிட்ட ஆழம் போகணும். நான் செய்யறான், அவன் செய்யறான், இவன் செய்யறான், அவன் செய்யறான், இவனாலதான் நடக்குது, இவன் ஏன் இப்படி செய்யறான், அவன் ஏன் இப்படி செய்யறான். இது ஓயன சாமி. எல்லாம் சக்தியின் செயல். என் தாய் பராசக்தி. அடியேன் செய்த குற்றமெல்லாம் கருதி கரை சேர புரிந்தாலும், அடியேன் செய்த குற்றமெல்லாம் கருதி திரை சேர புரிந்தாலும் என் செயலன்றி ஏதறிவேன். நான் கரைக்கு அப்பால வந்து ஊழல் வெளியே ஊழலாம், நீ தான் உள்ள தான். நான் செய்த குற்றத்தை கருதி இவனை தூக்கி வெளியே போட்டு நினைச்சு போட்டாலும் ஓகே, இல்ல கடல்ல போ, அந்த கடலே போட்டாலும் ஓகேன்னு சொல்றான். அந்த நிலை அருள். அது எப்ப புரியும், உங்ககிட்ட ஆணவம் கழியும். இப்ப இந்த வருவோம், பிரணவத்துக்கு போவோம். பிரணவ சிவம் அது எப்ப கழியும், மகங்காரம் எனது. உனக்கு அதிர்ச்சி, உனக்கு அசதியை எனதால் தான் வருது. என்னதுன்ற இடத்துல வீக்னஸ் வரும்போது தான் உனக்கு அசதி வருது. மனசு அந்த காரணம் டயர்ட் ஆகுது. என்னது நாள வந்து எழுந்து நிற்கும். என்னதுன்னு போது இந்த வீடு என்னது, இந்த வீட்டை கட்டணும், எப்படி கட்டணும் தெரியலையே, பணம் இல்லையே, சொந்தமா வீடு இல்லையே, என்னுடையது என்னுடையது நினைப்பது அத்தனையும் உனக்கு சரியா அமைஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, யாருக்கு அமையாது, அதாவது பிரச்சனை, அதான் அசதி. அது மகங்காரத்தினால வர அந்த கனவு, அது நீங்கணும். பிரணவம் நான் என்கிற அகங்காரம் நீங்கிட்டா சக்தி புரியும். எனது என்கிற மகங்காரம் நீங்கிட்டா சிவம் புரியும். இப்ப யான் எனது என்று செருக்கருப்பானை வான் ஒரு குரல் இருக்கு, வானத்துக்கு வைக்கப்படாது. வானோருக்கு உயர்ந்த உலகம், வானோருக்கு உயர்ந்த உலகம், மாணவர்களுக்கு விட உயர்ந்த உலகத்தை போய் சேர்வான. யான் எனது செருக்கருப்பான். நான் என்கிற அகங்கார இருள் அகன்றால் சக்தி முடியும். எனது என்ற இருள் அகன்றால் ஒரு ட்ரீம் வருது. அதுல எனதுன்றதுலாம் ட்ரீம் வருது, அதுதான் கஷ்டப்படுறீங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா, அது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியும். சிவமும் விளங்கும், சக்தியும் விளங்கும். அப்புறம் அதை விட என்ன விளங்குது? எந்த மாயை மறைச்சுன்னு இருக்குதோ அதுவே
அருளா மாறி வரும். அதுவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிற சக்தி தான் இது. நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சா சார் யார் எடுத்தீங்க எனக்கு தெரியாமணும் அப்படிங்கிற சிரிக்கிறீங்க. வேண்டாச்சு நீங்க தான் எடுத்து வச்சுக்கணும். மறந்துட்டாங்க. வெக்கமா இருக்கு. இதுவரையும் கடவுள் செயலாம், அவன் செயல் இவன் செயல் நினைச்சான். புரியுது இப்ப அது கடவுள் செயல். நானும் வருகின்றேன், நானும் வருகின்றேன், நானும் அடைகின்றேன். இறைவா என் செயல் இவன் செயல் அவன் செயல் என்று எண்ணி இருந்தேன். இது உன் செயல் என்று அறிந்தது நானும் வருகிறேன். வெக்கப்படுறேன் நான். அப்ப இறைவி சக்தி தான் இந்த வேலையெல்லாம் செய்யறா, இயக்குறா, எல்லாத்தையும் புரிஞ்சிருச்சு. அப்புறம் எனது நினைக்கிறா டயர்டாக இருக்கும். எனது நினைச்சேன்னு நீங்க உங்க பிரச்சனையே எனது தான் வருது, நான் கிடையாது. நானுக்கு எது வந்தா நான் நேற்று கூட வேண்டிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னா நான் செத்தாலும் பரவாயில்ல நினைக்கிறேன். என்னை பொண்ணுடைய பையன் நல்லா இருக்கணும். இப்ப நாளை பத்தி கவலைப்படல, என்னுடைய இதை பத்தி கவலைப்படலாம். நல்லா கவனிங்க அந்த பாயிண்ட். ஒரு பிள்ளை சிக்கல் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளை கஷ்டப்படுறான், உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, கடன் வாங்கிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறான். கடவுள் அம்மாட்டு சொல்லாம எனக்கு பைசா எடுத்துருக்குது. அந்த ஆயுசு அவனுக்கு கொடுத்து அவனுக்கு நல்லா அவனுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அப்ப என்னுடைய இதுக்கு முக்கியத்துவம் தர என்ன விட இப்ப நான் அகன்றால் சக்தி தெரியும், எனது என்பது அகன்றால் சிவன் தெரியும். எனதுனால என்ன வரும்னா தூக்கம் வரும், தூக்கத்துல கனவு வரும். நான் இந்த அகங்காரத்துல என்ன வரும், உலகம் வரும், உலகத்துல பிரச்சனை வரும். இது புரியுதா இல்லையா? அருமையா புரியுது. உடமைதான் பிரச்சனை, உடமைதான் பிரச்சனை, நான் பிரச்சனை இல்லை. உடமைகள் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு தவிர நான் பிரச்சனை தான். உடம்பு செல்லு பிரச்சனை பெருசா எடுத்துக்கலாம் சார். எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல. என் பிள்ளை கொண்டு வரக்கூடாது, என் பொண்டாட்டி கொண்டு வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடாது. எனது இதுதான் உனக்கு மன டயர்டாகுது. நீ எப்படி கடவுளுக்கு சொந்தமோ அது போல் உன்னுடையதும் கடவுளுக்கு தான் சொந்தம். அவன் கொடுத்த உறவு அவன் பார்த்துக் கொள்வான். அவன் கொடுத்த வாழ்க்கை அவன் காப்பாற்றுவான். அவன் அனுபவி என்று கொடுத்த பாசம் அவன் பாதுகாப்பான். அவன் தட்டு அவன் பாதுகாப்பான். புரியுதா? அது எனது எடுத்துரும். நான் எதுவும் செய்யல, எல்லாம் அவன் தான் செய்யறாங்க. நானே எடுத்துரும். நானே விட்டால் சக்தி தெரியும், எனதை விட்டால் சிவன் தெரியும். ரெண்டும் தெரிஞ்சா மோட்சம். எழுது. எத்தனாவது பாட்டு படிச்சிருக்கோம்? அப்படி இருக்கிறாய்னு போன பாட்டுல முடிச்சாரு அசிபதம் அப்படின்னு. அந்த பாட்டுல வந்து அதையும் எடுத்துடுறாரு. அதான் இது இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. அப்படி இல்லைன்னா எப்படி கேட்டா இதான் சொல்றேன். எத்தனாவது பாட்டம்? 33. அடுத்த பாட்டு வந்து 33 தொடங்கும். நிறுத்திக்கலாமா? சூடா போயிட்டு மனசு வரல. ஆமா, இல்ல அந்த எந்த ஒரு பாயிண்ட் கலைக்குதோ அந்த பாயிண்ட் தான் திருப்பி கொடுக்குதுன்றது ரொம்ப ரொம்ப இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமான மைன்யூட்டான பாயிண்ட். ஏன் தூங்குற? ஏன் தியானம் பண்ற? குருவை கொலை செஞ்சுட்டு அந்த தோஷம் வரும். எதிர்த்து இருக்க மாட்டேன். வேற ஒரு அவசியம் இருக்கும். கனவு அவசியோ, தூக்க அவசியோ, தியான அவசியம், அனவஸ்தா தோஷம் இருக்கு. ஜென்மத்துல குருவை கொலை பண்ணிருக்கோம். அந்த காரணம் டயர்ட் அந்த கொலை பண்ணா பிராக்டிகலா இருக்க மாட்டோம். உங்க லைஃப்ல எல்லாரும் பாக்குறாங்க, கேட்கறாங்க, சிரிக்கிறாங்க, இருக்க மாட்டோம். வேற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுங்க, ஒரு சாவு பக்கத்துல இங்க கல்யாணம் குறை போட்டான செய்யும். பார்ட்டிசிபேட் பண்ணுமா? அதுல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுமா? அதுவே அது போல பாத்துக்கிறாங்க. இல்ல நம்ம கூட இல்ல. முதல்ல பிரசன்ட் வாழ தெரியும். எங்க இருக்கிறோமோ அங்க இருக்கணும். அங்க சஞ்சாரம் பண்ணணும், அங்க முழுமையா இருக்கணும், அதை அனுபவிக்கணும். என்ன வாழ்க்கை அது? எல்லாம் தாலி கட்டி சந்தோஷமா வாழ்த்துறாங்க. அப்ப கண்ணு முன்னு உட்காந்துக்கிறாங்க. என்ன அர்த்தம்? இந்த மனிதன் இந்த உலகத்துக்கு தேவையா? பிரசன்ட்ல வாழ தெரியாத இந்த உலகத்துக்கு தேவையில்லை. ஒரு ஓரமா சாப்பிட்டு தூங்கிட்டு ஆயுஷ் முடிவு போக வேண்டியது. சச்சங்கத்துக்கு அவன் வாய்ப்பு இல்லை. நிஜத்துல இருக்கணும். என்ன நடக்குது, என்ன பேசிருக்கிறோம், என்ன சொல்றாங்க, எதை கேட்கணும். அப்பப்ப மயக்கம் வரக்கூடாது. உங்க மனைவி அழகா இருக்கு, மயக்கம் போடுவாங்க. அப்புறம் ஏன் லட்சணமா என்னைக்கு பொருளிட்டு பேசுறது, எதுக்கு தான் மயக்கம் போட மாட்டாங்க. எதை சொன்னாலும் தியானத்துக்கு போனா என்னைக்கு அனுபவிக்கிறது. தியானம் பண்ணும்போது பண்ணணும், பேசும்போது கவனிக்கணும், அந்த கருத்தை எடுத்துக்கணும், என்ஜாய் பண்ணணும். இது உனக்கு இல்ல, உன்ன மாதிரி உலகத்தை எத்தனை பேர். சில பேர் தியானமாக்கி வச்சுக்கலாம். சில ஆசிரமத்துல காலையில் சாயந்தரம் வரைக்கும் தியானம் மனசு.
கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டார். கண்ணை மூடாட்டார். கண்ணை திறந்து வாழ்ந்தார். ஒரு விலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் விலங்க அழுவது பெருந்தாயா மறுவிலங்கு குழல்வெளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க பயங்கமணி பொது விலங்க இதெல்லாம் விளங்கணும். கணவன் எப்படி விளங்கும்? சோறுவன் லயமாய் அப்படி அப்படி கண்டாங்க. கொண்டாடி பிடிக்காது, பிள்ளைய பிடிக்காது, வாழ்க்கை செய்து இருக்காது, ஏற்குமாறா இருக்கும். பயிற்சி பிடிக்காம நைட்டு தூக்கம் வராது, ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு படுத்திருப்பாரு, தூக்கம் வராது. இவ்வளவு பிரச்சனை வரும். நெருத்துல வாழ்ந்து பாரு. அப்படியே பசங்க நெருத்துல வாழ்றாங்க. குழந்தைங்களாம் பாருங்க அப்படியே இருக்கான். சைக்கிள் ஓடலாம் சாமி, வெறுத்தனமா ஓடலாம். வேணாம் விட்டானா கிரிக்கெட் விளாடுறாங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நேரத்துல படுத்தா தூங்கிடணும். நமக்கு படுத்தா தூக்கம் வருதா? ஏன் வரல? நாம பிராக்டிகலா இல்ல, நிஜத்துல இல்ல, நிகழ்காலத்துல இல்ல. சத்சங்க நிகழ்காலத்துல வாழ சொல்லு. பிரச்சனை பாத்துக்கலாம், நடக்கும்போது நடக்கும் போது. நீ அப்படியே நிகழ்காலத்துல இல்ல பிரச்சனை நினைச்சுன்னா கைக்கிட்ட என்ன முடிச்சிச்சு? எந்த பிரச்சனை முடிச்சு வச்சிட்ட? மனசுக்கு அது ஒரு ஆறுதலாக மாதிரி அதை போட்டு ஒட்டி நிறுத்து. அது உண்மையான ஆறுதல் இல்ல, அந்த கணத்துல ஒரு மாயை தானே அது கூட. நான் ஒண்ணு சொல்றேன் சார், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறோம். தவறி சொல்லி சார் வந்துருச்சுன்னா சொல்லிதான் சுகமா இருக்கும். அதால என்ன இருக்கும்? எனக்கே சொல்லிட்டேன். அப்புறம் அதுல பவுடர் போட்டாங்க, புண்ணு ஆத்துறதுக்கு ஆகல. மறுபடியும் சொல்லி போய் டாய் நீ ஒரு பொண்ணு கேட்டு சொல்லிட்டு ஏன்னா புண்ணாயிடும், சும்மா தான் ஆயிடும். அந்த புத்தி தானே வரும். புண்ணு அதிகமாச்சுன்னா கண்டிப்பா பொண்ணுன்னு தெரிஞ்சா சுகமா தெரியுது. என்ன தெரியல சார், எப்படி தடை விட்டு நல்லா நான் எங்க நாட்டை வந்து தெரியல. குளிச்சு பார்த்தா பொண்ணு ஆஹா இவெல்லாம் சொல்லி சொல்லி நாட்டை வந்து. புத்திமான் பலவான் அவன். சத்சங்கம் புத்திமான் என்று சொல்லுது. முட்டாள்கள் தான் சத்சங்கத்துல வேலை. ஆனா முட்டாளா இருக்கிறது வேலை இல்லை. முட்டாள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு மேல வந்து தெளிவா வாழும். அது சத்சங்கம் சொல்லுது. வந்தவன் நான் முட்டாளதான் இருப்பேன், சத்தியமானா என்ன செய்வேன்? கற்பனை ஏற்றி எத்தனை வருஷம் வந்தா நான் முட்டாளதான் இருப்பேன். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள் வந்தவங்க ஒண்ணு மண் சத்தியம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனை எங்க உட்கார இருப்பான்? மாறணும். நிஜத்துல வாழ சொல்றாங்களா? நேற்று இருக்கும். நம்மளை மீறிதான் வரக்கூடாது. சரி, இன்னும் ஒரு பாட்டு படிப்போம். ஒரு பாட்டு. மருள் வடிவு அதை சரி, நிறைய சந்தேகம்லாம் கேட்டீங்க அந்த பிரேக் விட்டோன்னு. ஆனா ஓப்பன் பண்ணி யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க. ஆமா, பிரேக்ல கேட்க சந்தேகம் வந்து ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு. பாட்டு மிஸ்டேக்கா இருக்குதுப்பா. போன பாட்டு மிஸ்டேக் பிரிண்டிங் சரிப்பா. மருள் வடிவு அதனி அது யார் பிரச்சனை? அது போன் பிரச்சனை, புஸ்தக பிரச்சனை. நான் சொன்ன கருத்தை எடுத்துக்கணும். அவ்வளவுதான். கருத்துல ஏதாவது டவுட்? ஆணவ இருள் இருந்தா இந்த உலக தோற்றம் உண்டாகும், அவசரம் உண்டாகும், கஷ்டம் உண்டாகும். இருள் நீங்கிட்டா அந்த உலகம் சக்தி மயமா தெரியும். எண்ணிதுங்கிறது ஒண்ணு இருக்குது, மகங்கான். இது அகங்காரம், அது மகங்கான். எண்ணிது நீ நினைச்சா மனம் சோர்வடையும், தூக்கம் வரும். தூக்கத்துல ஒரு வாழ்க்கை உண்டாகும். அந்த வாழ்க்கையில அவசரப்படுவார். அது முடிஞ்சு தூக்க கலைஞ்ச உடனே இயல்பு வருவார். அது பிரணவம், சிவம் புரியும். நான் அகன்றால் சக்தி புரியும். எனது என்பது அகன்றால் சிவம் புரியும். யான் எனதை விட்டுட்டா சிவசக்தி லீலை புரியும். இந்த உலகத்துல எல்லாமே சிறப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை மாறுங்க. வீணப்பா விதிகளை மதிகளை கதியும் இல்லை. ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை. மனசை சரி பண்ண எல்லாம் சரியாயிடும். மனமானது வேறிலையே, மனமே ஜெகம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. பண்ணி பண்ணி பேசுறப்ப மனம் முடியலன்னு தான் சொன்னா ரூம் போட்டு எழுதலாம். இது அழுவு. அது ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்னு. அதுல ஒரு திடமான நம்பிக்கையாவது வரணும். அதை வாழ்ந்து பார்க்கணும். அதை கொடுமை என்னன்னா சொல்ற எனக்கே சந்தேகம் வர மாதிரி நான் சொல்லி வருவான்னு வந்துருவோம். நானு தினமா சொல்றேன், இருந்து பாரு 6 மாசம் எனக்கு இதே வீட்டுல எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இவனு கும்பலா இருந்து என்ன அடிக்கடி வந்து பார்த்து அவனுக்கு சொல்றானுங்க தினமா காப்பாத்த போனவனையும் பிடிச்சி தண்ணியில் அமுக்கிறவரை முடியல சார். நல்லவனுக்கு சொன்ன கேட்பான் சார். கொள்ளாதவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு நான் கொள்ளாதவனாகி விட்டேன். அடுத்த பாட்டு படிக்கிறேன். மருள் வடிவு அதனில் நீங்குதல் இன்றி மற்றும் ஓர் அறிவு இல்லா குழந்தை வெறுவரும் குமாரம் தருணம் மூப்பு என்றே விளங்குதல் போல ஆன்மாவும் அருள் வடிவு அதனை நீங்குதல் இன்றி ஆணவ மாயை ஓ அருளாம் பருவம் மற்ற அவையை ஓ அருளாம் பருவம். குழந்தைக்கு குழந்தை, குமார பருவம், வயோதிகம்.
3 ஸ்டேஜ். குழந்தையா இருக்குது, வாலிபமா இருக்குது, வயசான. அது போல நமக்கு ஞானத்துல 3 பருவம். என்னென்ன பருவம்? அருள், ஓ வடிவம், பிரணவம். இந்த 3 பருவம் வந்து நீங்க சொல்லுங்க. அது என்ன பண்ணுவீங்க? ஆணவ மாயை, ஓ, அப்புறம் அருள் கொடுங்க. ஆணவ மாயை முதல்ல ஒரு பருவம், குழந்தை மாதிரி. அப்புறம் ஓ வாலிபம் மாதிரி. அருள், அருள் அது வயோதிகம் மாதிரி. 3 சீசன் ஞானத்திலையும். அஞ்ஞானத்துல எப்படின்னா குழந்தை, வாலிபன், கிழவன். ஞானத்துல எப்படி இது? ஆணவ மாயை, அருள், ஓ அருள். ஆணவ மாயை, ஓ அருள். 3. இப்ப நீங்க வந்து இவ்வளவு நாள் சப்ஸ்டம் கேக்குறீங்க. நீங்க இப்ப எந்த பருவத்தில் இருக்கிறீங்க? நீங்க ஒரு 6 வயசுல இங்க வந்தீங்க. இப்ப ஒரு 18 வயசு ஆயிருக்கும் இல்லையா? வயோதிகம் பூர்ண ஞானம். ஒரு 18 வயசு ஆயிருக்கு. நீங்க எந்த வயசுல இருக்கீங்க? ஓவில் இருக்கிறீங்க. அது ரொம்ப பிரச்சனை. நான் சொல்ல வந்து என்னன்னா 3 வயசு ஆயிடுச்சு. ரெட்ரோகிரேட் ஆயிடுச்சு. இந்த மாத்திரையை சாப்பிட்டு சின்ன பையன் ஆயிடுச்சு. புரியல. சொன்னா ஏத்துக்கிற அளவுக்கு மனம் கிடைக்கிறது. சொல்ற ஆள் சரியில்லை. இப்ப நானே தாடி வச்சுக்கிறேன், பயங்கரமா ஆசிரமம் வச்சு பின்னாடி பணம் கண்ட 80 சிவன் செல்ல வச்சு உட்காந்து வச்சுங்க. அப்படியே தலைமையில ஏற்றுக்கணும். ஏன்னா உருவத்தையும் உலக சூழலையும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையும் நம்ம உலகம் உள்ளபடி இருக்கிற அறிவை யாரும் நம்ப மாட்டேன். அதனால நீங்க வயசு ஏறணும். குமார பருவம் வரணும்னா ஓ வடிவமா இருக்கணும் நேரம். அப்புறம் அருள் வடிவமா மாறிடும். எப்படி உலகத்துக்கு 3 அது போல ஞானத்துக்கு 3 சீசன். சொல்லுங்க. மருள் வடிவு அதனில் நீங்குதல் இன்றி மற்றும் ஒரு அறிவில்லா குழந்தை. மற்றும் ஒரு அறிவில்லா குழந்தை. 1 வெறுவரும் குமாரம். வெறுவரும் குமாரன். 2 தருணம் மூப்பு. 3 என்று விளங்குதல் போல அது போல ஆணவமும் அருள் வடிவு அதனை நீங்குதல் இன்றி ஆணவ மாயை 1 ஓரெல்லாம் ஓ 1 பருவம், ஓ 1 அருளாம் பருவம் 1. 3 ஓ அருள், ஓ அருளாம் பருவம் 3. மற்ற அவையில் அந்தந்த வடிவாய் பண்டுவோல் முடிவில் நின்றுடுமே. கடைசியில் போய் நின்றுடும். டோன்ட் வரி. நீங்க நிப்பீங்கன்னு சொல்ல பாருங்க. இரும்பு நெருப்புல வைக்க இரும்பு பழுக்காது. இரும்புக்கு பழுக்கிற ஆற்றல் கிடையாது. நெருப்பு அதை பழுக்க வைக்க. இரும்புக்கு தானே பழுக்கிற ஆற்றல் தான் தண்ணீரை வச்சாலும் பழுக்கும், சோப்பாயிடும். அதுக்கு அந்த சக்தி கிடையாது. நெருப்புல வச்சா நெருப்பு அதை பழுக்க வைக்கும். அது போல சத்சங்கம் என்ன செய்யும்? நீ வரும்போது அருளை விட்டு நீங்கி ஒரு குழந்தை மாதிரி வர உன்னை குமார பருவம் வயோதிக மாதிரி அது என்ன செய்யும்? மருள்ல இருந்து ஓ வடிவமாக்கி அருளை கொண்டு முடிச்சு. நீ என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். வரணும். அந்த பயந்து வர வேண்டியதுல வரணும். அதுபோல என்ன செய்யணும்? அது இடம் கொடுக்கணும். சொல்றதை ஏற்கணும். மற்றபடி நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லை. சீனிவாசம் கூட கேட்கறது, ஐயா நான் எப்பயும் அந்த அடைவேன், வரவே மாட்டேது. எங்க எவ்வளவு சொல்றீங்க, உன் வேலை இல்லை. நீ வர வேண்டியது உன் வேலை, கேட்க வேண்டியது அது தானே நடக்கும். நான் உண்மையிலே குழந்தையா இருந்து இந்த வயசுக்கு வந்துக்கிறேன். நான் விரும்பி வரல சார். விரும்பினா இந்த மாதிரி வருவேனா சார்? அந்த இளமையிலே நிக்க மாட்டேனா? அதுவா ஆயிடுச்சு சார். அதுவா குழந்தையா இருந்தேன், பாலியமா இருந்து எல்லாம் அட்டகாசம் பண்ணேன், அப்படியே கிழமை இப்ப பேசிருக்கேன். அதுவா நடக்குது. அது போல சத்சங்கம் அதுவா உங்களோட முழு ஞானத்தை கொடுத்துரும். நான் சாப்பிட்டேன் சார், சாப்பிட்டேன், உடம்பு சரியா டாக்டர்கிட்ட காட்டினேன். அது போல சத்சங்கத்துக்கு வரணும், மாத்திரை எடுத்துக்கணும், மருந்து எடுத்துக்கணும். தானா வளர்ந்து திருமுதுகிரி விருத்தநாயிகை. விருத்தாப்பியம்னா வயசு, ரொம்ப ஏஜ். அப்பயாருக்கு பாட்டி விருத்தாப்பியம். அப்பயாரே பாட்டி இல்லையா? அவளுக்கு பாட்டி எப்படி இருப்பா? தக்க தக்க தக்கன்னு தோல்ல அப்படி தொங்கும். என்ன அப்பயாரு என்னடா என்னடா? அப்பேற்பட்ட வயோதிக ஞானத்துல பூர்ணத்துவம் கிடைக்கும். அங்க எப்படி நான் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம் பாதுகாத்து வளர்ந்துக்கினே வந்து இந்த நிலைக்கு வந்தோம்னா அது போல நீங்க சத்சங்கத்துக்கு வந்து கேட்டு அதை நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா முழு ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு தேவை சத்சங்கம். சத்சங்கத்துக்கு வர முடியாதவங்க இந்த மாதிரி லைவ்ல கேட்கலாம்.
கேட்டா பத்தாது, கேட்டதை கடைபிடிக்கணும். சந்தேகமா தான் கேட்கலாம், டெக்னாலஜி ரொம்ப வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் சந்தேகம் கேட்கலாம், எவ்வளவு விஷயங்கள். ஆனா இது அடைஞ்சே தீரணும். எதனா உன் மனசுதான் எல்லாம், உன் மனசு எப்படி இருக்குது அப்படிதான் இருக்கும், உன் மனசுதான் ஒன்று வேறொன்றா மாறுது, உன் மனசே முட்டுப்புள்ளி. இப்ப நடத்தின அத்தனை பவர்ஃபுல் எசன்ஸ் நான் சொல்லிட்டேன். எல்லாம் உன் மனசுதான். இந்த மனசு நினைக்குது, என்னமோ நினைக்குது, என்னை கூட திட்டம், என்னமோ நினைக்குது உள்ள, வெறுப்போ விருப்போ ஏதோ ஒண்ணு உள்ள ஓடுதுல, அதுதான் சாமி கடவுள். அதுதான் வந்து மருளா இருந்து கோவாயி அருளா இருந்து சிவமா மாறுது. அதுதான் ஆணவமா இருந்து ஆணவம் நீங்கி சக்தியை உணர்ந்து, அதுதான் எண்ணில இருந்து அதுவும் நீங்கி சிவத்தை உணர்ந்து மாறுது. பண்டு போல் பண்டு பழைய படி போல் முடிவில் நின்றிடுமே. பண்டைய காலம். அதான் முக்கியமான இடம். பண்டையர்கள் பண்டைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல பழைய நிலைமைக்கு வந்துடும். அது எப்படி சார் வரும்? எனக்கு புரியல. அந்த இடம் இடிக்குது. அதான் அது எப்படி பழைய நிலைமைக்கு வரும்? உணரப்படும். அது எப்படி உணரும்? அது உதாரணம் சொன்னதான் நெருங்கினே சொல்லிட்டா சரியா தூங்கிட்டு இருந்தேன். நல்ல தூக்கம் வாங்குறேன். என்ன தெரியல, 10 மணிக்கு பார்த்தேயா, இப்படி 2 மணி நேரம் இருக்கும். தேசியமா சொல்றேன், பிளைட்ல இருக்கிறேன், நேரம் ஜெர்மனிக்கு போயிட்டேன். ஜெர்மனிக்கு போய் அங்க சில பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணிட்டு தப்பிச்சு வரும்போது ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன். ஐயாவ தள்ளி விட்டாலும் சேர்த்துட்டான், கொலைன்னு சொல்லி போலீஸ் பதுங்கி 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 படாத அவசரப்பட்டு சாப்பாட்டு வழி இல்லாம போலீஸ் வர இடத்துலாம் பதுங்கி பதுங்கி ஏதோ அங்கிருந்து போய் தமிழர் ஜெர்மனிக்காரங்க கொஞ்சம் என் மேல பாசம் உள்ளவங்க என்னை காப்பாற்றி அப்படியே அங்கிருந்து பிரான்ஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிரான்ஸுக்கு தகவல் வந்துச்சுன்னா அங்க ஃப்ரீயா இருந்தா தகவல் வந்துச்சு. ஓடுறேன் அந்த சில் தண்ணியில போய் பதுங்கிங்க போலீஸ் போற வழி. அழுவலை ஏந்துச்சு, ஐயோ நான் ஜெர்மனிக்கு போய் பிரான்ஸுக்கு வந்துருக்கேன். இப்படியே யூரோப் கண்ட்ரிஸ் பூரா போய் என்னை காப்பாத்திக்க நான் போராடி கடைசியா ஒரு ஜென்டில்மேன் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்து மாறு வேஷம் போட்டு விசா எடுத்து கொடுத்து டெல்லியில் கொஞ்சம் இறக்கி விட்டான். அப்பாடான்னு இறங்கினேன், ட்ரெயினை பிடிச்சேன், மெட்ராஸுக்கு வந்தேன். டாக்ஸியை பிடிச்சி பணம் கொடுத்தாச்சான் வரும்போது இந்தியன் மணி. டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், பத்து தூங்குறேன். நான் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்துட்டேன், எங்கேயும் போல அங்கேதான் அன்றைய மணிப்படி நானு அந்த இடத்துக்கு அந்த வந்து இடத்துக்கு எப்படி சொல்றேன். கனவுன்னு உணர்ந்துட்டா அது பண்டைய நிலை. ஏற்கனவே அங்கதான் இருக்கிறேன், எல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் என்னமோ வந்த மாதிரி மறுபடியும் அந்த நிலைக்கு நீ வந்துட்ட மாதிரி சொல்லப்படுகிறது. அப்ப எழுந்துச்சு அழுவுறேன். என் பையன் கேட்கறான், ஏன்பா அழுவுறேன்ப்பா, நான் ஜெர்மனிக்கு போனப்பா, இப்படி பண்ணிட்டாங்க நான் உயிர் காப்பாத்தி வந்து. அட பைத்தியக்காரப்பா, நான் எங்க தானே கிடக்குறேன், எங்கடா போனேன், இல்லடா போனாலும் கனவுல போய் ஏன்னா உள்ள வாங்குறேன். நல்ல தூக்கத்தை ஏற்று கூப்பிட்டு அழுவுறேன். என் தூக்கம் போச்சாரா ஒரு நாள். நிஜமா போயிட்டு வந்து போனது இந்த ராத்திரிக்குள்ள எப்படி போக முடியும் இங்கே ரொம்ப நான் நினைச்சேன். நீ எங்கேயுமே போகலப்பா, இங்கதான்ப்பா இருக்கிறேன். எப்பொழுது நீ ஒளியாதான் இருக்கிற, இனி நீ ஒளி ஆவணுன்ற கதை கிடையாது. ஆனா நீ இப்படி ஆனதெல்லாம் கனவு கண்ட மாதிரி. ஒரு மனதின் கதை. நீ எப்பொழுது என்னவா இருக்கிற, பண்டைய வெளிப்படி அதுவாய் மாறுகிறாய். போயா திரும்பி வந்தான், இருந்த இடத்துல இருந்தான், போனது வந்தது பொய் என்று புரிந்து கொண்டான். பண்டையபடி அதுவான அப்படி சொல்றாரு அந்த இடத்த. இந்த உதாரணம் புரியுதா? நீங்க படிக்கல, டாக்டர் ஆகல, கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பத்தில, அதெல்லாம் தெரியுது. இப்ப நாம ஊர்ல போய் கஷ்டப்பட்டு யூரோப்ல இருந்தாங்க. ஞானம் வந்த உடனே யோசிப்பாரு, அடடா இம்மா நாள் ஒரு பெரிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தனுமே, கனவா சொப்பனமா என் கற்பனையா? சந்தோஷம். நான் எப்பவும் சந்தோஷமா இருந்து ஒத்துக்குவேன். அதுக்கு பேர் தான் மோட்சம், அதுக்கு பேர் தான் ஞானம், அதான் இறைநிலை. அதை செய்யறது இறைவன். கண்டது கனவுன்னு தெரிஞ்சுக்கிற நிலை சிவமாயா. முன்னாடி பாட்டுல அந்த மருள்ல வர்ற கனவு வந்து நீங்குச்சுன்னா சிவம் புரியும். கண்டது கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவம் இல்லை. தெரிஞ்சின பிறகு
நான் எதுவும் ஆகலை, நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு உணர்வு சிவம். இப்ப கனவு கண்டு அழுத அப்ப அது சிவமா அது. அப்புறம் அவளே தட்டி கொடுத்தா அது கனவு சொல்லி தேத்தி கேத்தி கனவு ரியாக்ட் பண்றோம்ல, ரியாக்ஷன்லாம் இருக்கு. ரியாக்ஷன் அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் மறுநாள் ஏந்துச்சு பல்ல போயிட்டு டேய் ராத்திரி 11 மணி உன்னை கூப்பிட்டு அழுதால, அதான் சொன்னேன் பாவமாண்டா, இப்ப எல்லாம் கூப்பிட்டு ஒத்துக்கிறேன்டா நான் இங்க தாண்டா இருந்தேன். அந்த இடம் சிவம், அந்த இடம் சிவம். அது இப்பயே ஒத்துக்கிய நீதான் சிவம். உனக்குள்ள கடவுள் இருக்காரு, கடவுளுக்கு முன்னாடி நீ இல்லை. கடவுளை காணாம நீ இருக்கிற, கடவுள் வந்துட்டா உன்னை காணும். அவ்வளவுதான். உன்னை காணாதப்போ கடவுள் இருக்காரு எல்லா இடத்துலையும். கடவுளை காணாதப்போ நீ இருக்கிற உலகம் இருக்குது, அது கடவுள். சோ கடவுள் காணாத போனா உலகம் ஆயிடுறாரு. கடவுளை கண்டுபிடிச்சா நீ கடவுள் ஆயிடுற. ஒரே டிக்கெட் தான், இப்படி அப்படி மாதிரி. இப்படி ஒரு ரூபாய் நோட்டு எப்படி பார்த்தா எப்படி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாளைக்கு இது பக்கம். எங்கடா கடவுளை காணா உலகமா இருக்காரு. கடவுளை நீ உணரும் போது ஒன்ன காணா, நான் என்ன ஆயிட்டேன்னு பார்த்தா நீ கடவுளா இருக்க. எத்தனை பேர் புரியல? இந்த பாட்டிலேயே அந்த இருளை பத்தி சொல்லும் போது இதுதான் சொல்றாங்க. அதே இருள் தான் மருளையும், அதே இருதான் மருளா இருக்குது, அதே மாதிரி தான் அருளா இருக்கு. அருளா வருது. வேற ஆள் இல்லை. ஜெர்மனிக்கு போனது நான் தான் தூங்கிட்டு இருக்கிறேன், இட்டாலிக்கு போன நான் தான் தூங்கிட்டு இருக்கிறேன், பிரான்ஸுக்கு போன நான் தான் தூங்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வரிசையா தெரிஞ்சதை தவிர நான் எதுவாகவும் ஆகலை, எங்கேயும் போகல. இதை ஒத்துக்கிறதுக்கு போய் இந்த தைரியம் வேணும். அது எப்படின்னா அது அப்படித்தான் ஒத்துக்கிற வரைக்கும் ஒரு போ. ஆனா ஒரு நாள் ஒத்துக்கணும் தான் இந்த கதி அடைஞ்சேன். பட்டணத்தார் திருமூலர் எல்லாம் ஒத்துக்கலாம். அது அப்படித்தான். சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தி. இவ்வளவு கதையும் மனசார்ந்த விஷயம். ஒரு மனிதன் கதை அறிவு அங்கேதான் இருக்கு. அறிவு திருமூலன் மீது பட்டு மனம் சுத்திட்டு வந்து அறிவுகிட்ட வந்து சேர்ந்து கத்திச்சு. அது சொல்லி எங்கேயும் போகல, ஏமாறதா இருக்கிற போன மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிச்சு. இது ஒரு ஒன்னாயிடுச்சு. கத்துற இடம் முக்கியம் இல்லையா? கத்தணும், கத்தினாதான் வீட்டு வரும். கத்தணும்னு நினைச்சு கத்த மாட்டேன். ஒரு அரட்டல், ஏதோ ஒரு அரட்டல், அரட்டல் பிணக்கல் கத்துறது, வீடு கத்துறது, ஏந்திரிச்சு தடையை அடிக்கிறது, கல்லறையில போன்றது, சத்தியம் பண்றது, அதெல்லாம் வந்து நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க அதை பொறுத்து ரொம்ப பாதிச்சு அடிப்போம். ஓகே சத்தியம் 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 இல்லையா? அந்த கனவு முடிகிற இடம் சொல்றேன். எனக்கு விழுப்பு வர இடம் கேட்கறேன். அந்த கனவு நான் எங்க முடிக்கிறேன்? எனக்கு அதுக்கு வந்த தானா வந்த கனவு எங்க முடியுது? பிரான்ஸும் இட்டாலியும் ஒன்னொன்னா சீக்வன்ஸ்ல வந்தது இல்ல, அது எங்க வீட்டுக்கு எப்போ கொண்டு வந்து விடுது? கதை முடிஞ்சா கனவு முடியுதா, கனவு முடிஞ்சா கதை முடியுதா? இதான் கேள்வி. நீங்க கேட்க என் கனவு முடியுதா, அந்த கதை முடியுதா? பாதி கனவுல எழுந்துக்கூடாது. அது பிரான்ஸை ஷூட் பண்ணுவாங்க, என்ன சொல்லாதீங்க அப்படின்னு பிரான்ஸ்ல சொல்லிட்டாங்க. இவன் வந்துட்டு பேசுறான். இப்ப கேள்வி என்னன்னா, என் கனவு முடிந்ததால் கதை முடிந்ததா, என் கதை முடிஞ்சதுனால கனவு முடிந்ததா? இதுக்கு பதில் உன் கதை முடிந்ததால் கனவு கலைந்தது, உன் வினை தீர்ந்தால் மோட்சம் கிடைச்சு. வினை இருக்கிற வரைக்கும் இந்த காட்சி வந்திருந்தார். இந்த இந்த மாபெரும் தூக்கத்து கனவு, இந்த கனவு, இந்த வாழ்க்கை என்ற கனவு வெளியே வரணும்னா கர்மாலாம் முடியும். காலியான முடிச்சுக்கோ. அது வரைக்கும் நீ எப்படி இருக்குன்னு சச்சங்கம் சொல்லி கொடுங்க. அது வரைக்கும் நீ எப்படி வாழணும்? அழணுமா, பொருளணுமா, நிதானிக்கணுமா, நின்று பார்க்கணுமா, யோசிக்கணுமா, அறிவா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, துக்கமா இருக்கணுமா, புலம்பணுமா, எப்படி இருக்கணும்னு சச்சங்கம் சொல்லுது. கர்மா முடிஞ்சா கனவு கலைஞ்சிடும். பிரான்ஸ் இட்டாலியில எப்படி இருக்கணும்னு கனவு சொல்லுது. பிரான்ஸ் எப்படி இருக்கணும், அவன் தோட்டத்துக்கு போய் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லுது. அந்த கேள்வி இருக்கு, நீ கேட்கல. சுட்டவனே பாதி கனவு எழுந்து கனவு, அத்தியாங்கல கனவு பாதி இருக்குது. கொஞ்சம் அதுதான் அரட்டல்னு கேட்டேன். எனக்கு திடீர்னு ஓடி ஒருத்த அரைஞ்சானா அந்த வழி தாங்காம நான் எழுந்துருப்பேன் இல்லையா? அரட்டல் அவ்வளவுதான் உன் கதை. அதுக்கு மேல உனக்கு கதை வேற கிடையாது.
சில படத்துல சில கேரக்டர் சொல்லி செத்துருவோம், அந்த கேரக்டர் அந்த மாதிரி கனவு முடிஞ்சா. சில பேர் கடைசி வரைக்கும் இருப்பான். நீ அந்த எந்த கேரக்டர் அதை பொறுத்து உன் கனவு முடியுது, கதை முடிஞ்சா கனவு முடியும், அதான் உண்மை. அதை அரைஞ்சா பாருங்க, அதோட ஒரு சம்பளம் கொடுத்து ஷூட்டிங் கிடையாது. சில பேர் வீட்டுக்கு வந்து சேர்ந்து அப்பாடாடுற மாதிரி அது வரைக்கும் உன் பேமெண்ட் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, கால் ஷீட் இருக்குது. உன் கதை எங்க முடியுதுன்னு கர்ம வினை முடியும், உன் கற்பனைக்கு தான் தெரியும். நீ எப்போ கற்பனை நினைக்கிறது எல்லாம் தெரியும். ஒரு விஷயத்த கற்பனை நினைச்சு பாருங்க. தம்பி சொல்றான், இந்த வேலையா போயிட்டு வந்த கற்பனையா சொல்றான்னா உண்மையா தெரியும், உண்மையா சொல்றான்னா அவன் சொல்ற பொய்யெல்லாம் உண்மையா தெரியும், மாட்டிக்குவோம். அவர் சொல்லும் போது நோயாளி கூட, டாக்டர் நெஞ்சு வலிக்குது டாக்டர், நெஞ்சு எங்கடா இருக்கு அப்படின்னா சரியாயிடும், நெஞ்சு வலிக்குதா, 2 பேரும் மருந்து கொடுத்து நீ வாங்கி தரதா எதை கொண்டு போறாங்க. உணர்ச்சியை காட்டு, உணர்ச்சி வசப்படாது. ஓகே. ஒரு பேஷண்ட் வந்தா நெஞ்சு வலிக்கு, அப்படியா அது கொஞ்சம் கஷ்டமானதுதான், என்ன பண்றது, உனக்கு இந்த வயசுல இப்படி வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்லையா, 80 வயசுல கூட நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. உணர்ச்சியை காட்டு. நீங்க அவனோட சேர்ந்து நீ உணர்ச்சி வசப்பட்டு அவனுக்கு போற மாத்திரை, அவனுக்கு போற குளுக்கோஸ், நீ ஒரு படுக்க அவனுக்கு ஏற்றிட்டீங்களா, எனக்கு அது கற்பனைன்ட்டா அது எதனால வந்ததுன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 100% தானா தெரியும், முழு கதையும் தெரியும். நான் சொல்றேன், யாரா ஏற்றுக்கிறீங்களா, நான் சொல்றதுதான் உங்களுக்கு பொய்யா தெரியும். நான் அது மாதிரி சொல்றேன், அடிச்சு சொல்ல மாட்டேன், லைட்டா சாமி மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஒரு சொல்லு கூட பழுதாவ அங்கேயே இருப்பானு ஒரு கேள்வி கேட்டா, இருக்க மாட்டாங்க, நீ பாருங்க அது எப்படி நடக்கும். அது வேற கதை. ஒருத்தன் நான் ஊருக்கு போறேன்னா போயிட்டு வந்துடுறேன்னா, நான் கேட்டா அங்கேயே இருப்பானா, வந்துடுவானா, அவன் வரல, அங்கேயே தான் இருக்கான். அவனுக்கு தெரியாது நம்ம அங்கேயே இருப்போம், சூழல் அவனுக்கு இருக்க வச்சிருக்கோம், அது மாதிரி சூழல். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதை ஒரு கோடிட்டு காட்டுறீங்க, அவனுக்கு சும்மா ஒரு கேள்விதான் கேட்டேன், அவ்வளவுதான். சும்மா ஒரு எனக்கு தெரியல, கேள்விதான் கேட்க தெரியல தவிர என்ன தெரியல. நான் ஏன் அப்படி இருக்கிறேன், கற்பனை நினைச்சா முழு கதையும் தெரியும், உண்மை நினைச்சா கதையெல்லாம் உண்மை தெரியும், உண்மையா தெரியும். நிலப்பதான் இப்பவும் நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு. இது ஒரு பயங்கர ஃபைனஸ்ட் பாயிண்ட், அது புரியுதா? அசிவாதம், நீ எப்படி நினைக்கிற அப்படி ஆகிறாய். கடவுள் கையில், கடவுள் யார் கையில் இருக்காரு, அத்திகள் கேட்க மாட்டாங்க. என்னன்னா வாங்கி வைக்கிறவன் புக் ஃபேர் போட்டாலும் புத்தகம் வாங்கி 2 லட்சம் 3 லட்சம் ஒரு புத்தகம் படிக்க மாட்டான், வாங்கி வச்சிருப்பான். உனக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், இல்ல இந்த பொண்ணு பாக்குறதுக்கு எந்த ஊர்ல கல்யாணம் ஆகுது பொண்ணு, எனக்கு வயசாயிடுச்சுன்னு எங்க அப்பா சொன்னாரு, நீயா பார்த்து கட்டிக்கிறான்னு எனக்கு புரோக்கர்கிட்ட போய் சொல்லுங்க சார். வேலூர்ல 5 பொண்ணு ஜாதகம் வாங்கி வச்சிருக்கோம், திருச்சியில இப்படியே ஜாதகமா வாங்கி வைக்கிறது, ஒரு ஜாதகம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீங்க இல்ல. ஆனா கேட்டா மனப்பாடமா சொல்லுவோம், யாராவது கல்யாணம் பண்ணா வேலூர்ல 5 பொண்ணு இருக்கு, திருச்சியில 6, விழுப்புரத்துல 9 சொல்லி ஒரு நாள் நீங்க நாங்க ஏதாவது போன் பண்ணி கேட்போம், நீங்க என்ன சொல்லிடுது உடனே சொல்ல அவையா சொன்னா தான் தோண்டி வழங்காது, அதை தெரிஞ்சு வச்சுக்காங்க, அது ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை என்ன மனம், நான் சொன்ன இடத்துல சமாதி ஆகலையே, நாங்க பாக்கணும் ஒவ்வொருத்தரையும், மனம் தான் சொல்லுங்க நிக்கலே, கதை தான் கேட்கிறேன். ராமன் மனைவியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டாங்க, சரி அவன் இல்ல, மான தேடி போனான். லட்சுமணன் சொல்றான், அவன் கத்தல மகன், எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் வராது, உனக்கு தெரியாத போடா நீ, அவனும் போயிட்டான் போலீஸ். ராவணன் சரி சொல்லிட்டான், தெரியாது ராவனுக்கு. லட்சுமணோட வரான், அது மாயமாண்டா, தெரியாம சொல்லிட்டா, வேற மான் வாங்கி கொடுக்கலாம் ஆசைப்பட்டா அவங்க அண்ணி, வேற மான் வாங்கி கொடுத்து பேசின வராங்க, குடிசை அவ்வளவு காணும், அப்படியே கட் பண்ணுங்க. உங்க வீட்டம்மா காப்பி தருவான்னு சொல்றாங்க, உங்க தம்பியை பார்த்து சொல்லிட்டு போறீங்க, கலவர பூமி. அப்போ அவ சொல்ற போன அண்ணனை காணா, என்னன்னு தெரியும், அவனே அடிச்சு விட்டான். திரும்பி நீ பேசினே வரைக்கும் உங்க மனைவியை காணும். உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த கதையில எப்படி இருக்கும், இந்த கதையில இந்த கதையில ஒரு பதட்டமாயி ஒரு டென்ஷன் ஆகி நம்மளுடைய கதை, தம்பியை திட்டி ஏன்டா இந்த மாதிரிலாம் போனா எல்லா சமயத்தையும் ஏன்டா விட்டு வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அதிர்ச்சி. அதிர்ச்சி. ஆமா, என்னது என் மனைவியை காணாமா, ஆட்டு பிடிச்சி அப்படியே அவனை பார்ப்பேன், ஏன்டா வந்த 10 நாள் எனக்கு திரும்ப
ராவன் சீதைக்கு ராவன் தான். அப்புறம் ராவன் எங்க எடுத்து வச்சுக்கலாம் சார்? அவன் மட்டும் கிடையாது. அது உணர்ச்சியை காட்டுவோம், இந்த அது உணர்ச்சி போல இப்ப நான் வசப்படுத்துவோம். சொல்ற கதை உன் கதை உனக்கு தெரியல. நான் சொல்றேன் அத்தனையும் ஆர்வமா கேட்கிறேன். சீதைக்கு உனக்கு கதை மாதிரி இது உன் கதைன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆகி சமாதிக்கு போகணுமே, போடி. புரியுதா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இது உன் கதை கேட்ட உடனே கண் இழுக்கணும் மேல செவ்வனு. அதுக்காக நீ கண்ண முன்ன உட்கார்ந்தா நான் நம்ப மாட்டேன். அதுன்னு சொல்லி சும்மா எதுல கம்ப்யூட்டர் கண்ண எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கல. சமாதி வைப்பாங்க. சமாதி ஆயிட்டு சொல்ல முடியும். எனக்கு தெரியுது சமாதி இருக்கிறியா இல்லையா. சரி, இந்த நிகழ்ச்சி இத்தோடு முடித்துக் கொள்வோம். மறுபடியும் அந்த பாடம் படிப்போம். இதே மாதிரி ஜாலியான சத்சங்கம் பண்ணுவோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம், அதை கடைப்பிடிப்போம், வாழ்க்கை மேல வருவோம், கடவுள் நிலையிலிருந்து மயமாகும். நன்றி, வணக்கம்.